நேரா போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணிடுவோம். சேஃப்டியில உங்க பேங்க் பாதுகாப்பு பெட்டகம்னு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்களே. அறிவு கெட்டவனே, 1000 ரூபாய் கட்டி அக்கௌண்ட் ஓபன் பண்ணாலே ஆதார் கார்டு கூட அட்ரஸ் ப்ரூஃப் கொடுங்கறான். 50,000 ரூபாய்க்கு மேல வச்சேன்னா பேன் கார்டு கொடுங்கறான். நீ இப்ப இவ்வளோ ரூபாயை போட்டேன்னா வீட்டுக்கு ரைடு வர மாட்டாங்க லூசு பயல. பாஸ் உங்க வீட்டுக்கு தானே வராங்க, எனக்கு என்ன வந்துச்சு? டேய் வந்தேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான், ஒரு வழி பண்ணி போடுவேன். சரி, நீ கேட்டாலும் கூட நல்ல கேள்வியை தான் கேட்டிருக்க. 2 கோடி ரூபா வரப்போகுது. அது எங்க வைக்கிறது? பாஸ் இப்படி பண்ண எப்படி சொல்லு. எல்லா ஒயின் ஷாப்லயும் ஒவ்வொரு லட்சமா டெபாசிட் பண்ணி விட்டுருவோம். தேவைப்படும் போது அப்படியே வந்தாவா போய் ஏய் ஒரு கோட்டர் குடுறா அப்படியே வாங்கிட்டு தெம்பா வந்துட்டே இருக்கலாம்ல. என்ன சொல்றீங்க? டேய், போன்ல பேசிட்டு இருக்கேங்கிற தைரியத்துல பேசிட்டு இருக்கியா? நேர்ல வந்தேன் அவ்வளவுதான், 2 காதுலயே ஓட்டை போட்டு தொங்க விட்டுருவேன், ஜாக்கிரதை. பாஸ் பேசாம பணத்தை பணமாக்கிட்டோனா? என்னடா சொல்ற? பாஸ் பேசாம குழி தோண்டி புதைச்சிட்டோனா? இவ்வளோ நேரம் பேசுனதுல புத்திசாலித்தனமா இப்பதாண்டா ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிற. பணம் கைக்கு வரட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். போன வை. ஆகாஷ் குட்டி, அங்கிள் காஃபி தாங்க. டேய் உன் வீட்ல படுத்துருக்க மாதிரி காஃபி கேக்குற? அங்கிள் என்ன கிட்னாப் தானே பண்ணிருக்கீங்க? ஆமா பின்ன. கிட்னாப் பண்ணவங்கள சேஃப்டியா பாத்துக்கணும்னு மேனேஜ் தெரியாது உங்களுக்கு? அறிவில்ல? என்ன மச்சான் நான் சொன்னது புரிஞ்சுதா? இப்படிலாம் பேசுறான். எனக்கு கடத்தினது வீட்ல சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டோம். எவ்வளவு ரூபாய் கேட்டிருக்கீங்க? அதெல்லாம் இதுக்கு உங்ககிட்ட சொல்லணும். கேட்டா சொல்லுங்க. 2 கோடி ரூபாய். 2 கோடி ரூபா கேட்டிருக்கோம். 2 கோடியா? யார்கிட்ட கேட்டீங்க? போட்டு வந்துட்டானா? அது ஏன் உனக்கு? சொல்லுங்க. உங்க தாத்தா கிட்ட தான்டா. எந்த தாத்தா கிட்ட? எனக்கு 2 தாத்தா இருக்காரு. சொல்லுங்க. உங்க சுந்தரம் தாத்தா இருக்காருல்ல, அவர்கிட்ட தான் கேட்டிருக்கோம். அதானே பார்த்தேன். என்னோட இன்னொரு தாத்தா இருக்காரு, அவர் தான் சிவசு தாத்தா. அவர்கிட்ட கேட்டா 10 பைசா கூட கிடைக்காது. ஏன்பா? போன வாரம் தான் என்கிட்ட 100 ரூபாய் வாங்கினாரு. பாஸ் இவ்வளவு கேவலமானவரா இருக்காரு. சீச்சி. அத கூட இன்னும் அவர் திருப்பி கொடுக்கல. அதனாலதான் நான் கேட்டேன். டேய் போய் காஃபி வாங்கிட்டு வா. போடா. போடுங்க. இந்தாங்க. போடுங்க. இந்தாங்க. எப்போ பணம் வந்து அது நம்ம கைக்கு வந்து அப்புறம் சாப்பிட்டு மாப்பிள்ள, வயிறு ரொம்ப பசிக்குது, ஏதாவது ஆர்டர் பண்ணுங்களேன், சாப்பிட்டுக்கிட்டே வெயிட் பண்ணுவோம். யோ, நீ ஆர்டர் பண்ணி தான் உன் பொண்ணோட வாழ்க்கையை அவுட் ஆஃப் ஆர்டரா போயிடுச்சு. ஆர்டர் பண்றதுதான். இந்தா சுடுது பார்த்துப்படி. இன்னும் 45 மினிட்ஸ் தான் இருக்கு. எதுக்குப்பா 45 மினிட்ஸ்? அது அப்புறம் சொல்றேன். இந்த காஃபி எனக்கு வேண்டாம். ஏண்டா? ஃபில்டர் காஃபி இருக்கா? இருக்கு. நான் ஃபில்டர் காஃபி தான் குடிப்பேன். அதனால தான் வேணாம்னு சொன்னேன். வேணாம், டீ போட்டு வா.
சரி, போய் டீ வாங்கிட்டு வா. இது என்னடா பண்றது? டேய் நீயே கூடுறா போடா. கடவுளே, மாமா மனசு மாறாம பணத்தை கொடுத்து பையனை காப்பாத்தணும். கங்கா சும்மா அப்பாவை குறை சொல்லிட்டு இருக்காது. நம்ம 2 பேரை விட நம்ம பையன் மேல அப்பாவுக்கு தான் பாசம் அதிகம். ஆமா அண்ணி, நீங்க கவலைப்படாதீங்க. அப்பா கண்டிப்பா ஆகாஷை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவாரு. இந்தாடா டீ தம்பி. இஞ்சி போட்டீங்களா? இஞ்சி எல்லாம் இல்ல. இஞ்சி இல்லையா? இஞ்சி இல்லாத டீ எனக்கு பிடிக்காது. டீ கேன்சல். டேய் என்னடா டீ கடையில் உட்காந்து ஆர்டர் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்க? இப்போ என்னதானே வேணும் உனக்கு? ஹெல்த் ட்ரிங்க்ஸ் கொடுங்க. ஹெல்த் எது ட்ரிங்க்ஸ்? ஹெல்த் ட்ரிங்க்ஸா? அது என்ன ஹெல்த் ட்ரிங்க்ஸ்? சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. என்ன சீக்ரெட்டா தானே கிட்னாப் பண்ணிருக்கீங்க. அப்ப எனக்கு எனர்ஜி இருக்கணும்ல. ஓ சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி கொடுங்க. டேய் போடா, போடா. டேய் அவன் என்னமோ கேக்குறான்ல, அதை வாங்கிட்டு வந்து கொடுத்து தொலையாண்டா. அவன் என்ன கேக்குறானோ எனக்கு ஒண்ணுமே புரியலடா. டேய், நேரா கடைக்கு போ, அவன்கிட்ட கேளு, அவனே சொல்லுவான். அது என்னன்னு பார்த்து வாங்கிட்டு வாடா. போடா சீக்கிரம் போயிட்டு வாங்க. ஆக்குறேன். போடா. எல்லாம் என் தலை எழுத்து. என்ன இந்த பாலை பண்ணும் அவ்வளவுதானே? ஆமா. இந்தா. இல்ல வேண்டாம், வேஸ்ட். ஐயோ கவலைப்படாதீங்க அண்ணி. பசிக்குதே. சரி ஃப்ரிட்ஜில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். எச்சுமி என்னது ஃப்ரிட்ஜு கூட இந்த ஆள் வீடு மாதிரியே காலியாக இருக்குதே. வழக்கமாக இருக்கிற 2 எலுமிச்சம்பழம் கூட இன்னைக்கு இல்லை. சம்மந்தி லைட்டா கொஞ்சமா ஏதாவது சாப்பிட்டா வயிறும் மனசு நிறைஞ்சு இருக்கும். கொஞ்சமா. வைஷு அப்பா கிச்சன் உள்ள போய் அந்த மேல் ஷெல்ஃப் இருக்குல்ல, அங்க ரைட் சைடுல ஒரு டப்பா இருக்கும். சரிப்பா. எலி பாஷனை வச்சுங்க. ஐயோ சம்மந்தி பசி பறந்துருச்சு. என்ன ஜென்மமோ. பட்சணம் ஏதாவது கொடுப்பாருன்னு பார்த்தா எலி பாசானம் கொடுக்க சொல்றாரு. இனி எதுவும் கேட்க கூடாது. இந்தாப்பா தம்பி. இத மட்டும் தரீங்க. வேற என்ன வேணும்? ஸ்நாக்ஸ் வேணும். இந்நேரம் நான் என் வீட்ல இருந்தேன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுருப்பேன். போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வா. ஸ்நாக்ஸ் எல்லாம் இங்கே ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லைன்னா ஆர்டர் போடுங்க, இல்லைன்னா பக்கத்து கடையில போய் வாங்கிட்டு வாங்க. டேய் உனக்கு என்னதான்டா வேணும்? பர்கரு. ஆ கர்கரா? அது கர்கர் இல்ல, பர்கர். அது எப்படிடா இருக்கும்? அது இந்த பால் இருக்க மாதிரி வட்டமா அப்படியே ஷேப்பா இருக்கும். டேய் அது ஏதோ பர்கராம்டா. அது எங்க விற்கிதுன்னு பார்த்து கேட்டு வாங்கிட்டு வாடா. போடா. ஹலோ நில்லுங்க. இப்போ என்ன பர்கர்னு கேட்க என்ன மாட்டீங்களா? பர்கரு? அந்த பர்கர்ல பன்னீரை போட்டு டபுள் சீஸை வச்சு அப்படியே சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருக்கும். போய் வாங்கிட்டா. ஹலோ, அது எனக்கான பொருள். நீங்க குடிப்பீங்களா? இல்லப்பா சூடா இருந்துச்சா அதான் ஊதுனேன். இந்தா. இன்னும் 25 நிமிஷம் தான் இருக்கு. டேய் என்னடா 25 நிமிஷத்துல குண்டு வெடிக்க போற மாதிரி சொல்லிட்டு இருக்க? எந்த கடையில பர்கர் வாங்குனீங்க? இது நல்லாவே இல்ல, எனக்கு பிடிக்கல. எனக்கு சாண்ட்விச் வாங்கிட்டு வாங்க. சீஸ் சாண்ட்விச். டேய் அதெல்லாம் வாங்கி தர முடியாதா? என்னது அதெல்லாம் வாங்கிட்டு வர முடியாதா? உன் பாஸ்க்கு ஃபோன் பண்ணு. பாஸ்கா? ஆமா, உனக்கு மேல ஒருத்தர் இருப்பார்ல, அவர் தானே இந்த ஐடியாவை கொடுத்தது. என்னடா சொல்றான்? பையன் கொஞ்சம் தெளிவா தான் இருக்கான். டேய்ரா நானே பேசிட்டு வந்து சொல்றேன். எல்லாம் எங்க நேரம்டா. சம்மந்தி அந்த 2 கோடி வந்துரும்ல? வந்துரும். அதுக்குள்ள ஏதாவது சின்னதா சாப்பிடுறீங்களா? ஐயோ
வேணாம் சம்பந்தி, வேணாம். சம்பந்தி, நானும் ஒரு 2 பேர்ட்ட கடை கேட்டிருந்தேன். அப்படியா? அதுல ஒருத்தர் தான் போன் பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டு வந்துட்டுமா? செருப்பால் அடிப்பேன் பா. என்ன சம்பந்தி? இல்ல கேட்டு வாங்க. சரி சம்பந்தி. டேய், என்னடா வேணும் உங்களுக்கு? உங்க பேரை ரொம்ப கொடுமைப்படுத்துறான் பாஸ். எது கொடுமைப்படுத்துறானா? என்ன பண்றான்? அது வேணும், இது வேணும், டீ வேணும், காப்பி வேணும், பர்கர் வேணும்னு ஓவரா டார்ச்சர் பண்றான் பாஸ். டேய், அவன் என்ன கேக்குறானோ அதை வாங்கி கொடுங்கடா. அவன் ஏன் பேரன்டா. அவன் என்னென்ன சாப்பிடுவான், எவ்வளவு சாப்பிடுவான் எல்லாம் எனக்கு தெரியும். என்ன மாதிரி தான்டா அவனும். அதான் பாஸ், நீங்க கொடுத்த காசெல்லாம் தீந்துருச்சு பாஸ். எது? காசு தீந்து போச்சா? டேய், தப்பா நினைச்சுக்காதீங்கடா. உங்க கையில இருக்கிற காசுல அவனுக்கு என்னென்ன வேணுமோ வாங்கி கொடுங்கடா. இன்னும் 1 ஹவர்ல பணம் வந்தோடனே வட்டியோட செட்டில் பண்ணிடுறேன். டேய், அவனை நல்லா கவனிச்சிங்கடா. என் பேரன்டா அவன். நல்லா கவனிச்சீங்க போங்க. இன்னா தீனி திங்கிறான் பாஸ். தின்னுகிட்டே இருக்கான் பாஸ். சரி சரி, வாங்கி கொடுங்கடா. பணம் வந்தோடனே செட்டில் பண்ணிடுறேன்டா. பணம் வந்த உடனே பக்காவா செட்டில் பண்ணினேன் பாஸ். ஏன்னா நான் ஈபி கட்டுறதுக்காக வச்சிருந்த காசு, அந்த காசை எடுத்து தான் நான் செலவு பண்றேன். அப்புறம் என் பொண்டாட்டி என்ன பெண்ட் எடுத்துருவா பாஸ். டேய், கண்டிப்பா தரேன்டா. சரிங்க பாஸ், சரிங்க பாஸ். சரி. டேய், உங்ககிட்ட காசு ஏதாவது இருந்தா குடுறா. என்கிட்டயா? போடா. என்ன தம்பி வேணும்? ஏதோ வேணும்னு சொன்னீங்க. என்ன வேணும்னு கொஞ்சம் விவரமா சொல்லு தம்பி, புரியல. தான் கேட்டனே. சீஸ் நிறைய போட்டு சாண்ட்விச், அதுக்கப்புறம் ஒரு ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீமா? என்னது ஐஸ்கிரீமா? அதெல்லாம் வாங்கி தர முடியாதா? வாங்கி தர முடியுமா முடியாதா? சர்ரா கோச்சிக்காத, நான் வாங்கி தரேன். என்ன ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வேணும்? அப்புறம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அது சரியில்லை இது சரியில்லைன்னா சொல்லக்கூடாது. சரி சொல்லு, என்ன வேணும்? பிஸ்தா. பிஸ்தாவா? ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமோ? அவங்கிட்ட கேட்டா தம்பி, அது எவ்வளவு விலை இருக்கும்? 650. டேய் குட்டி பிஸ்தா, என்கிட்ட 100 ரூபாய் தான்டா இருக்கு. சரி, அதுக்கு போய் வாங்கிட்டு வாங்க. சரி, ரொம்ப பொறுமை சோதிக்கிறடா நீ. பிஸ்தா. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. அட போடா, இன்னும் 10 நிமிஷம் இருக்கு, 5 நிமிஷம் இருக்குன்ட்டு. அங்கிள், டேய், இப்போ என்னடா சொல்ல போற? இன்னும் 3 நிமிஷம் இருக்கு, 4 நிமிஷம் இருக்குன்னு சொல்ல போறியா? நான் சொல்லட்டுமா? இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு. கரெக்டா? கரெக்ட். இது புடிங்க. ஏன்டா? நான் பாத்ரூம் போகணும். பாத்ரூம் போகணுமா? போ. வெளிய போங்க, நான் Dress அவுக்கணும். ஏய், என்னடா அவன்? போங்க. உனக்கு என்ன ஸ்பெஷலா சொல்லுமா? ஏய், என்னடா ஒரு மரியாதை இல்லாம நடந்துக்கிறான்? ஹலோ ஹலோ தாத்தா, நான் தான் ஆகாஷ் பேசுறேன். சொல்லுங்க சார். ஆமா, ஒரு நிமிஷம். இங்க கொஞ்சம் சிக்னல் வீக்கா இருக்கு. ஹலோ ஹலோ தாத்தா. ஆகாஷ், நீ தானே எனக்கு தெரியும்டா. எப்படி இருக்க? தைரியமா இருக்கியா? இருக்கேன் தாத்தா. பயப்படாம இரு. நான் ஏன் தாத்தா பயப்பட போறேன்? நான் யாரோட பேரன்? நீ தாத்தாவோட பேரனாச்சேடா. அப்புறம் என்ன, சிங்க குட்டிடா. நான் வேணா உங்களுக்கு லொகேஷன் ஷேர் பண்ணட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்டா. நீ எங்க இருக்க எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ்ல வந்து உன்னை திருப்பி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. தைரியமா இருக்கணும். ஓகே? ஓகே தாத்தா. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ தாத்தா. டேய் டேய் தம்பி, டேய் ஆச்சாடா.
ஏடா டாய்லெட் போகிறதுக்கு 40 நிமிஷம் 30 நிமிஷம் 5 நிமிஷம்னு இதுக்கு தான் கணக்கு போட்டுட்டு இருந்தியா? டயத்துக்கு எல்லாம் பண்ணிடுவோம் போல இருக்கே. ஆமா, டயத்துக்கு எல்லாம் பண்ணுவேன். நீங்க என்ன பண்றீங்க? டேய், எப்பா சாமி கையில 10 பைசா கிடையாதுடா, தயவு செஞ்சு எதுவும் கேட்டுறாதடா. அது எனக்கும் தெரியும். போய் பேட் பால் எடுத்துட்டு வா, கிரிக்கெட் விளையாடலாம். ஓ பேட் பால் எடுத்துன்னு வந்துடுறோம். வாடா. தைரியமா இருமா, ஆகாஷ் வந்துருவான். அழாதீங்க அண்ணி. வணக்கம் இன்ஸ்பெக்டர். சுந்தரங்கிறது யாரு? நான் தான் சுந்தரம். என்னாச்சு? என் பேரனை கடத்திட்டாங்க. ஐயோ, அப்புறம் அவங்க கிட்ட இருந்து ஏதாவது கால் வந்ததா? 3 நாள் தடவை பண்ணிட்டாங்க. அப்பவே நீங்க ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி காலை ட்ரேஸ் அவுட் பண்ணிருக்கலாமே சார். போலீஸுக்கு ஃபோன் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, என்ன டிமாண்ட் பண்ணாங்க? பணம் கேட்டாங்களா? 2 கோடி ரூபாய் கேட்டாங்க. 2 கோடி கேட்டாங்களா? 2 கோடி பணம்லாம் இப்போ எல்லாம் அசால்ட்டா போச்சா? 2 கோடி 3 கோடின்னு பரதேசிங்க. இன்னொரு வாட்டி கால் வந்தா உடனே சொல்லுங்க, நாங்க இங்கே இருக்கோம். ஆமா, நீங்க அந்த பணத்தை ரெடி பண்ணிட்டீங்களா? அது ரெடி ஆயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க இருக்கிற இடத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? ஆமா. வெரி குட். எப்படி? அது நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். உங்க செல் நம்பர் கொடுங்க, அவங்க லொகேஷனை உங்களுக்கு ஷேர் பண்றேன். சொல்றேன் சார், நோட் பண்ணிக்கோங்க. 9841 47. லொகேஷன் அனுப்பிச்சிட்டேன் சார். அனுப்பிச்சிட்டீங்களா? உடனே போனீங்கன்னா அவங்கள பிடிச்சிடலாம். போலீஸ் வண்டி மாதிரி தெரியுது. சார் எப்படியாவது என் பையன் கண்டுபிடிங்க சார், ப்ளீஸ் சார். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா, எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். ஆஹா, போலீஸ் எல்லாம் நிக்குது. இப்ப நம்ம பயந்து பின் வாங்கினோம்னா மொத்த ஃபேமிலியும் நம்மள சந்தேகப்படும். எப்படியா தைரியமா ஃபேஸ் பண்ணுவோம். சம்பந்தி, போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க. உங்களை பார்க்க தான். என்னையவா? ஆமா, நீங்க யாரு? நான் என் அப்பா சார். ஆமா சார், என் பொண்ணு தான். இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? அது பேரனை காணுங்கிற பதட்டத்துல தம் அடிக்க போயிட்டாரு. ஆமா சார், அந்த பழக்கம் இருக்கு, அதான் சார் ஓ, போயிட்டு ஓகே. சரிங்க சார், நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் தேங்க்யூ சார். பார்த்துக்கிறேன். தேங்க்யூ, வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். சம்பந்தி, என்னாச்சு சம்பந்தி? பணம் ரெடி பண்ணிட்டீங்களா? நம்ம தாமதிக்கிற ஒவ்வொரு செகண்டும் நம்ம பேரனுக்கு தான் என்னங்க, ஆபத்து. கடத்தல்காரனை விட உங்களுக்கு பதட்டம் அதிகமா இருக்கு. எனக்கா? எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல சம்பந்தி, நான் சொன்னேன். பணம் வருமா வராதா? போலீஸ் வேற வந்திருக்குது. இந்த வீடு தான். வந்துட்டான். ஆஹா, ஆளை பார்த்தாலே வெயிட் பார்ட்டி மாதிரி தெரியுது. இதில் தான் 2 கோடி இருக்குன்னு நினைக்கிறேன். பா. வணக்கம். வணக்கம் வணக்கம். நீங்க கேட்ட பணத்தை கொண்டு வந்துட்டேன், டாக்குமெண்ட்டும் ரெடி பண்ணிட்டேன். ஓகே ஓகே. பணமா? இதா பணமா? பணமா? இதுவா? ஆமா. நான் பாக்கட்டுமா? நான் பாக்குறேன். என்ன இந்த ஆள் இப்படி அலையறான்? பணம் வந்துருச்சு, 2 கோடி வந்துருச்சு, வந்துருச்சு. ஆஹா, அடாடாடாடா, பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஆஹா ஆஹா ஆஹா, என்ன ஒரு லட்சுமி கலை. என்ன ஜென்மண்டா இவன்? என்ன ஒரு வாசனை, ராஜ போத. அது ஒண்ணு
இல்ல சம்பந்தி, படம்லாம் சரியா இருக்கான்னு பார்த்தேன். ஏயா மோந்து பார்த்தே 2 கோடி ரூபா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவியா? அது எப்படி சம்பந்தி, எண்ணி பார்த்து தானே சொல்ல முடியும். எச்சுச்சிமி சம்பந்தி, நீங்க தப்பா நினைக்கலைனா இங்க உட்காந்து கரெக்டா இருக்கான்னு எண்ணி பார்த்துட்டுமா? ஏன்னா 5-10 கம்மியா இருந்துச்சுன்னா அந்த கிட்னாப்பருக்கு என்ன வேணாலும் ரியாக்ட் பண்ணுவானுங்க. அப்புறம் நம்ம பேர உசுருக்கு வேற ஆபத்தாயிரும். உசுரை விட எண்ணி பார்க்கறது உனக்கு முக்கியமா போச்சு இல்ல? அப்பா சரி. ஹலோ, எண்ணி பார்த்துட்டு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஐயா, நான் வேணா தூக்கிட்டு வரட்டுங்களா? யோ, இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்தவனுக்கு இங்கிருந்து தூக்கிட்டு போக தெரியாதா? சரி, வாங்க 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 லட்சுமி வாங்க. லட்சுமியா? ஆமாங்க. என் பேரு கலாதர். ஆஹா, எனக்கு நீங்க லட்சுமி தான். பச்சை கலர் சட்டை போட்டிருக்கீங்க, முகத்தை பாத்தீங்களா அப்படியே லட்சுமி குபேரர் மாதிரியே இருக்கீங்க. வாங்க வாங்க வாங்க, ஏன் தள்ளுப்பா, வாங்க உள்ள போங்க. அப்பா அவனுக்கு காஃபி ஏதாவது கொடுமா? சரிப்பா. போ. ஹலோ சார், நான் சுந்தரம் பேசுறேன். சொல்லுங்க சார். அந்த ஆள் வந்துட்டான். அப்படியா? ப்ளீஸ் உடனே வந்துருங்க. ஓகே. இந்தா அடி. போடுங்க போடுங்க. ஏய், புர்ரா. ஏய், எடுத்து போடுங்க. எடுறா சீக்கிரம். அப்பா, அப்பா. இந்தடா. போடுங்க போடுங்க போடுங்க, சீக்கிரம் போடுங்க. என்னடா? போடுறா ஒழுங்கா. புர்ரா. ஐயோ, என்னப்பா? சீக்கிரம். போடுறா போடுறா போடுறா. இந்தா. ஏய், out, out, out. போடுறா போடுறா போடுறா. அவுட், அவுட். கடக்குடா. ஏய், அவுட் ஆயிட்ட குடு. இல்ல. நல்ல வேளை தப்பிச்சோம். எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு வந்துடுறா. எங்களால முடியலடா. விளையாடுறதுக்கே அவ்வளவு டயர்ட் ஆயிட்டீங்களா? சத்தியமா எங்களால முடியலடா டேய். போதும்டா, என்னாலயும் முடியல. சாப்பிட்டா ஜீரணமாக வேணாமா? டேய், மொக்கு மொக்குன்னு மொக்குனது நீடா. நாங்க இன்னும் சாப்பிடவே இல்லடா. எங்களை ஏன்டா எக்ஸசைஸ் பண்ண சொல்ற? சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க. கிரிக்கெட் விளையாடுனது போதும். நெக்ஸ்ட் ரெஸ்ட் தான் தம்பி. நோ 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 நோ. டைம் என்னாச்சு? டேய், 4:30 போகுதுடா. ஓ, அப்ப படிக்கணும். படிக்கணுமா? படிக்கணும். அப்பனா புக் எடுத்து வச்சு படி. என்னது படியா? ஆ? படிப்போம் வாங்க. வாங்க படிப்போமா? படிப்போமா? என்னடா சொல்றான்? அதான் விளையாடி முடிச்சாச்சே, படிக்கணும். நாளைக்கு எங்க ஸ்கூல்ல திருக்குறள் டெஸ்ட். ஏய், அதுக்கு நாங்க என்னடா பண்ணோம்? நான் படிச்சு உங்களுக்கு சொல்லி தரேன், நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நாம படிக்கிறத மத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தா நல்லா மனப்பாடம் ஆகும் அங்கிள். தம்பி, விஜய் படம் நிறைய பாப்பியா தம்பி? சொல்றது கேளுங்க. அதை விட்டு விஜய் படம் பாப்பி, அஜித் படம் பாப்பியான்னு கேள்வி கேட்டு நிக்கிற. ஏய், கம்பு எதுக்கு தம்பி எடுக்கிற? இப்போ நான் தான் டீச்சர், நீங்க ஸ்டூடெண்ட். ஐயோ, இந்த பையனோட பெரிய தொந்தரவா இருக்குப்பா. நான் எங்க தாத்தாவுக்கு இப்படிதான் சொல்லி கொடுப்பேன். எந்த தாத்தாவுக்கு? அதான் சிவசு தாத்தா. அவருக்கு புரியவே புரியாது, அதான் மண்டையிலே போடுவேன். தெரியுது தெரியுது. அவருக்கு தெரிஞ்சிருந்தா நாங்க ஏன் உன் கூட மல்லு கட்ட போறோம்? டைம் ஆச்சு, வாங்க படிக்கலாம். உட்காருங்க. என்னடா பண்றது? என்னடா சரி, உட்காரு. நான் சொல்றது அப்படியே சொல்லணும். யாகாவாராயினும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு. என்னடா இது? பட்டு. தம்பி, இப்படி பட்டு பட்டு முடிச்சா எப்படிப்பா? மெதுவா சொல்லி கொடுப்பா. சரி, ஸ்லோவா சொல்லி தரேன். யாகாவாராயினும் நாக்காக்க. அதான் நாங்க உன்னை காத்துக்கிட்டு இருக்கோமே. ஏய், சொல்றது ஒழுங்கா சொல்லணும். சரி சரி. யாகாவாராயினும் நாக்காக்க காவாக்கால். என்னது? காவாயா? அது ஒரே கப்படிக்கும்பா. காவா இல்ல காவாக்கால். வேணாப்பா. காவாக்கால். காவாக்கால். சரி. அது என்ன காலோ சொல்லி தொலைப்போம். காவாக்கால். அதான் சரி. சோகாப்பர். சோகா சொல்றியப்பா, நீயே சொல்லிருப்பா. இப்ப சொல்றீங்களா இல்லையா? ஏய், அடிக்காதப்பா. அடிக்காதப்பா, வலிக்குது. அப்படின்னா இன்னொரு தடவை சொல்லுங்க. சொல்றேன். அப்படியே நீ ஒரு தடவை சொல்லுப்பா. சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு.
எனக்கு புட்டு தெரியும், அது என்னப்பா பட்டு. தம்பி, இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஈஸியா எதுனா சொல்லிக் கொடு. ஓகே, அடுத்த குரல் ஈஸியா சொல்லணுமா? சரி சொல்லித்தரேன். ம். துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி, துப்பாருக்கு துப்பாய தூவும் மழை. துபாயில செம்ம மழை. கரெக்டா? தம்பி, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுப்பா. என் வாயிலே நுழைய மாட்டேங்குதுப்பா. இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. ரொம்ப ஈஸியா ஏதாவது இருந்தா சொல்லி கொடுப்பா. இதெல்லாம் எங்களுக்கு சரிப்பட்டு வராது. நீ தான் AK-47 துப்பாக்கின்னு என்னென்னமோ சொல்லித்தர, எங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதுப்பா. சரி, மறுபடியும் சொல்றேன், இப்போ ஒழுங்கா சொல்லுங்க. துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி, துப்பாருக்கு துப்பாய தூவும் மழை. டேய், இப்போ சத்தம் கேக்குது, என்னன்னு போய் பாரு. ஐயோ, போலீஸ்டா, டேய், ஒரு ஜீப்ல வந்துக்கறாங்க. போலீஸா? போலீஸ்டா. வந்துட்டாங்களா? இனிமே உங்க 2 பேருக்கும் ரெஸ்ட் தான். ரெஸ்டா? என்னடா சொல்றான்? இன்னும் புரியலையா? இப்போ வருவாங்க பாருங்க, எல்லாமே புரியும். என்னடா பண்றது? யோ வாங்கய்யா. ஓகே சார். வாங்க வாங்க. அட பாவி, இது எல்லாமே உன்னோட வேலை தானா? அரை மணி நேரம் இருக்குது, 3/4 மணி நேரம் இருக்குதுன்னு சொன்ன, அதுக்கெல்லாம் காரணம் இதானா? பரவாயில்லையே, தாத்தா கரெக்டான டைமுக்கு தான் அனுப்பியிருக்காரு. டேய், இந்த பையனோட படாத பாடுபடுறதுக்கு ஜெயில போய் நிம்மதியா இருக்கலாம். என்ன பண்றது? இப்ப வாடா. டேய், ஐயோ வந்துட்டானா? சார், எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். சார், எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். அடிக்காதீங்க சார். எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். அங்கிள், என்னை வீட்ல விட்டுட்டு அவங்கள ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டுருங்க. கண்டிப்பாப்பா, உன்னை வீட்ல விட்டுட்டு இவனுங்களை ஸ்டேஷன் கூட்டிட்டு போறேன். யோ கூட்டி வாங்க. போடா போடா. சார் சார் விடுங்க சார். சார் போடா யோ, போடா. ஏத்துங்க. ஏறுடா. ஏறு. உள்ள போ. உள்ள போ. ஏத்து ஏத்து சீக்கிரம். வண்டி எடு, போலாம். சம்மந்தி, அதான் பணம் வந்துருச்சுல்ல, அடுத்த வேலையை மலமலன்னு பார்க்க வேண்டியதானே? அதானே, டாக்குமெண்ட் ரெடியா இருக்கு, பணத்தை எண்ணி கையெழுத்து போடுங்க, வேலையை முடிச்சிட்டு நான் பாட்டு போய்கிட்டே இருப்பேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, குழந்தைய கடத்திட்டு போனவங்க வரட்டும். Obvious possible. அது எப்படி முடியும்? ஏ, நான் ஃபோன் பண்ண வேணாமா? என்னது? என்ன என்ன அது சொல்றான்? வந்து பணம் ரெடின்னு அவங்களுக்கு நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அப்பதான் அவங்க வருவாங்க சம்பந்தி. முதல்ல இந்த ஃபார்மாலிட்டிஸை முடிங்க, டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க. அதுக்குள்ள நான் என்ன பண்றேன், இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஆட்டோல போயிட்டே இருக்கேன். அவங்க உங்களுக்கு போன் பண்ண உடனே நீங்க எனக்கு லொகேஷனை அனுப்பிடுங்க. நான் அந்த லொகேஷனுக்கு போய் இந்த பணத்தை அவங்க மூஞ்சில விட்டு எரிஞ்சிட்டு பேரனை பத்திரமா கூட்டு வந்துடுறேன். நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம பேரனோட உசுரோட விளையாண்டுட்டு இருக்கோங்கிறத மறந்துடாதீங்க சம்பந்தி. என்னையா பேசுற? நீ 2 கோடி ரூபாயோட ஆட்டோல போகும்போது உன்னையவனும் அது கடத்திட்டா உன்னை மீட் வரதுக்கு 4 கோடி ரூபாய் கொடுக்கணுமே. நானெல்லாம் சல்லி பைசாக்கு போற மாட்டேன், எனக்கு எப்படி 4 கோடி? மாமா, அப்பா சொல்றது சரிதானே மாமா? அந்த பணத்தை கொடுத்துட்டு அப்பா பையனை கூட்டிட்டு வந்துடலாம்ல. நீங்க ஃபார்மாலிட்டியா பாருங்க ஆமா மாமா. ஆமா ஆமா சம்பந்தி, அதான் கரெக்ட். டேய், முதல்ல ஃபார்மாலிட்டி, பத்திரத்துல கையெழுத்து போடணும், அதுக்கப்புறம் பணத்துல கை வை. அதான் டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துட்டீங்கல்ல, அமௌண்ட் என்ன ஏதுன்னு பேசிட்டு இருங்க, அதுக்குள்ள நான் போய் என் வேலையை முடிச்சிடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சாட்சி கையெழுத்து போடுறதுக்கு விஐபி வரணும். அட என்ன சம்பந்தி நீங்க, இங்கதான் விஐபின்னு நான் ஒருத்தர் இருக்கேன்ல, அப்புறம் இன்னொரு விஐபி எதுக்கு? நீங்க விஐபி, அதாவது வெட்டியா இருக்கிற பையன். நான் சொல்றது நிஜ விஐபி வருவாங்க பாருங்க. அட என்ன சம்பந்தி இப்படி சொல்லிவிட்டீங்க? சம்பந்தின்னு நான் ஒருத்தர் இருக்கேன்ல, நான் உங்களுக்கு தோல் கொடுக்க மாட்டேனா? நீ தாத்தா, கங்கா, ஆகாஷ் வந்துட்டான்.
வாடா செல்லம். தைரியமா இருந்தியாடா கண்ணா? சூப்பர் சூப்பர் சூப்பர். பேக் எல்லாம் கைட்டு. எப்படி இருக்க? எப்படிடா இருக்க? ஒண்ணும் இல்ல. உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? நல்லா இருக்கியாடா? ஒண்ணும் இல்ல. ஆகாஷ், நாங்களும் ரொம்ப பயந்துட்டோம்டா. ஒன்னும் இல்லம்மா, நல்லா இருக்கேன். சுந்தரம் சார், இவனுங்க 2 பேரு தான் உங்க பேரனை கிட்னாப் பண்ணானுங்க. ஏய் சொல்றா, உண்மையை சொல்றா. யாரு? யார் உங்களை கடத்த சொன்னது? உண்மையை சொல்றா. சொல்ல போறியா இல்ல அடி வாங்கி செத்துருவேன். சொல்றா. சொல்றா. யார் கடத்த சொன்னது? ஆளை மட்டும் சொல்லு. சார், நாங்க மட்டும் தனியா அந்த குழந்தைய கடத்தல சார். ஆ. எங்களுக்கு குழந்தைய கடத்த சொல்லி பிளான் போட்டு கொடுத்ததே எங்க பாஸ் தான் சார். ஆ? யாரா உங்க பாஸ்? சார் எங்க பாஸ் சார், எங்க பாஸ் அத நிக்கிறாரு சிவசு, அவர்தான் சார். அட பாவி. இந்த ராஸ்கலா? ஏய், நீதான் இவங்களோட பாஸா? என்னப்பா இதெல்லாம்? உங்க பேர் என்ன? நீங்களே கடத்த சொன்னீங்களா? அசிங்கமா இல்ல? அது வந்துமா, டீ கடைக்காரனுக்கு ஒரு 3580 ரூபா கடனாகி போச்சு. அவன் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான். அது மட்டும் இல்லாம சுத்தி 500 200 300ன்னு ஏகப்பட்ட கடனாகி போச்சு. அதெல்லாம் செட்டில் பண்றதுக்காகத்தான். சீ, நீ எல்லாம் ஒரு மாமனாரு. காசுக்காக சொந்த பேரனையே கடத்தி இருக்க. உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? ஐயோ, இவர் ஆரம்பத்துல இருந்து பாக்கும்போதே எனக்கு டவுட்டாவே இருந்துச்சு. ஆகாஷ காணோன்னு நம்ம எல்லார் முகமும் சோகமா இருந்துச்சு. ஆனா இவரு முகத்துல சந்தோஷம் இருக்கேன்னு தோணுச்சு. விடுமா, இவங்கிட்ட நான் அனாவசியமான பேச்சு. இன்ஸ்பெக்டர் கூட்டு போங்க. சம்மந்தி கொஞ்சம் மரியாதையா. சீ, போட. நல்ல மரியாதை. வாயா. கங்கா, ஆகாஷ் கூட்டு போய் உள்ள ஏதாவது சாப்பிட கொடு. போ, போட கடை. சுந்தரம் சார், இங்க என்ன நடக்குதுன்னே புரியலையே. இந்த சீனே எனக்கு தெரியல. இந்த சீன் ஒன் சீன் இல்ல, ஒன் சீன் இனிமே தான் வருது. வந்துடுச்சே. வாங்க சார். ஒன் சீன் வருது பார். வணக்கம். சுந்தரங்கிறது யாரு? நான் தான் சுந்தரம். நீங்க ஐடில இருந்து தானே வந்திருக்கீங்க? ரிகார்டிங் கருப்பு பணம். 2 கோடி ரூபாய் வச்சிருக்காரு சார். நான் தான் புடிச்சு கொடுத்தேன். 20% உண்டு இல்ல சுந்தரம், this is too much. சரி, 10% வாங்கிக்கிறேன். இதோ இந்த பேக் வாங்கி பாருங்க. ஓபன் பண்ணுங்க. பாருங்க பாருங்க. ஓபன் வீடியோ எடுங்க. இதான் ஒன் சீன். சார், பேக் ஃபுல்லா பணமா இருக்கு சார். ஃபுல்லா எடுங்க, ஃபுல்லா எடுங்க. ஓகேவா சார்? வச்சிருங்க. சார், இதுக்கெல்லாம் கணக்கு இருக்கா? அது வந்து இல்ல இல்ல இல்லன்னா அவ்வளவுதான். இது கருப்பு பணம் தான். கூட்டு போங்க. சுந்தரம், புத்திசாலித்தனமா ஏதோ பண்றேன்னு சொல்லி என்ன மாட்டி விட்டுட்டா இல்ல? உன்னை சும்மா விட மாட்டேன். நான் பிளாஸ்டிக் மாதிரி, என்னை அழிக்கவே முடியாது. நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். ஆமா, அப்படியே அடிக்கிற அடியில உருக்கி ஒரு குடமா பண்ணிடுவாங்க. கொட பேசிக்கிட்டே இருக்கான். இவனை இன்னும் 4 தட்டு தட்டுங்க. எங்கெங்க கருப்பு பணம் வச்சிருக்கான்னு எல்லாத்தையும் கக்கிடுவான். கூட்டு போங்க. சார், பேக் எடுத்து கூட்டிட்டு வாங்க. ஐயோ மங்களம், ராசியான பையன் போங்க சார், போங்க சார். அவர் கூட தோத்துட்டியே வாங்க சுந்தரம். சார், அவர் கூட. மிஸ்டர் சுந்தரம், கருப்பு பணம் இருக்குன்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்படி ஒவ்வொருத்தரும் நாட்டுப்பற்றோட கருப்பு பணம் இருக்கிறத காட்டி கொடுத்தா நாட்டுல ஒரு கருப்பு பணம் இருக்காது. நியாயம்தான். இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்காக கவர்மெண்ட் உங்களை பாராட்டி 20% சன்மானம் கொடுக்கும். ஐயோ, எனக்கு இந்த பணம் எல்லாம் வேணாம் சார். இது நியாயமா சம்பாதிச்ச பணம் இல்லைன்னு தெரியுது. திருட்டு பணம். இதுல எதுக்கு எனக்கு பங்கு? நோ 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 நோ, இது கவர்மெண்டா பார்த்து கொடுக்குற சன்மானம் சார் உங்களுக்கு. ஓகே, அப்படியே அந்த பணம் எனக்கு வந்தா ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு, அநாத ஆசிரமத்துக்கு கொடுத்துட்றேன். ஓகே சார், தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். என்னடா பிரே பாய், சூப்பரா. சிவசு தாத்தா என்ன கடத்தினது தெரிஞ்ச உடனே
நான் நம்ம தாத்தா கிட்ட சொல்லிட்டேன். ம் நம்ம தாத்தா சிவசு தாத்தா உன்னை சும்மா தான் கடத்த போறாரு. நீ தைரியமான பையனா, பயப்படாம இருக்கியான்னு செக் பண்ண போறாரு. அதனால 2 மணி நேரம் தைரியமாயிரு, அதுக்கப்புறம் நான் உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாரு. நானும் தாத்தா சொன்ன மாதிரியே ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்க ஆரம்பிச்சேன். சிவசு தாத்தாவோட ஆளுங்க என்ன நல்லா பாத்துக்கினாங்க. நான் என்னென்ன கேட்டனோ அத்தனையும் வாங்கி தந்தாங்க. அப்பா ஆகாஷை கடத்த போற விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? எங்க கிட்ட சொல்லாமலே மறைச்சிட்டீங்க. டேய், அதுக்கு முன்னாடி ஆகாஷ் என்கிட்ட சொல்லிட்டானேடா, நான் ஆக்ஷன் எடுத்துட்டேன். ஆனா இப்போவாவது நீ தெரிஞ்சுக்கணும் உன் மாமனார் எவ்வளவு கேவலமான ஒரு ஆள்னு. மன்னிச்சிருங்க மாமா. என் அப்பா பணத்துக்காக இவ்வளவு கேவலமா நடந்துப்பாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எப்படியோ என் பையனை மீட்டு கொடுத்துட்டீங்க. பாத்தியா, இப்போ உன் பையங்கிற பிரிச்சு பேசுறியேம்மா. என் பேரம்மா. சாரி மாமா. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேம்மா. அப்பா எப்படிப்பா நம்ம ஆகாஷ் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சீங்க? அதுவும் போலீஸ் கிட்ட அப்புறமா சொல்றேன்னு வேற சொன்னீங்க. ஆகாஷ் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சது நான் இல்லம்மா, இந்த ஸ்கூல் பேக். ஸ்கூல் பேக்கா? ம். என்னப்பா இந்த சொல்றீங்க? பார், எங்கடா அது? ம், ம். இதோ இத பத்தியா, இதுதான் ஜிபிஎஸ் ட்ராக்கர். இது விலை 1000 ரூபாய் தான். இது எடுத்து இந்த பேக்குள்ள போட்டேன், அவ்வளவுதான். இவன் எங்க போனாலும் அது என் போன்ல ட்ராக் ஆயிடும். அதை வச்சுதான் நான் கண்டுபிடிச்சேன். இது நல்லது வருமா, மாமா. நீ ட்ராக் பண்றேன்னு ஆரம்பிச்சு நீ இது மாதிரி ஒண்ணு வாங்கி அவன் பாக்கெட்ல போட்டு வச்சிடாத, ஓகே? எப்படியோ மாமா ஆகாஷ அந்த கடவுள் காப்பாத்திட்டாரு. ஆகாஷ ஜிபிஎஸ் ரூபத்துல கடவுள் காப்பாத்தினாரு சொல்லணும். இந்தா வைஷோ, ஒரு அப்பா. காஃபி கொண்டாமா. சரிப்பா. இது ஆறி போச்சு. ஆ டேய், அவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாம். ஆ வா. மேம், I need a small help from you. Please don't misunderstand me, ma'am. ஓகே, வாட் கைண்ட் ஆஃப் ஹெல்ப் டு யூ நீட் பேபி? அக்கா, நாளைக்கு என் தம்பிக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். அதுக்கு 300 ரூபாய் ஃபீஸ் குறையுது. சின்ன பொண்ணா இருக்க, போய் சொல்ற நீ? இல்லக்கா, மதர் ப்ராமிஸ். எங்க அம்மா ஆஃபீஸ் போகும்போது 3000 ரூபாய் ஃபீஸ் கொடுத்துட்டு தான் போனாங்க. அதை நான் ஜியோமெட்ரி பாக்ஸ்ல பத்திரமா தான் வச்சிருந்தேன். எங்க அப்பா குடிக்கிறதுக்காக 300 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டாரு. அதனால தான்க்கா, நீங்க வேணா ஜியோமெட்ரி பாக்ஸ்ல செக் பண்ணி பாருங்க, பேலன்ஸ் இருக்கும். குழந்தைங்க கிட்ட இருந்து காசை திருடி குடிக்கிறானுங்க. என்ன மனுஷங்க! ச்சே. சாரி பாப்பா, நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஓகே. அந்த பசங்க கிட்ட என்ன பேசிட்டு இருக்கா? இந்தா 500 வெச்சுக்கோ. இல்லக்கா, 300 போதும். பரவாயில்ல, வெச்சுக்கோங்க. உன் பேர் என்ன? My name is Sundaram. I'm studying 2nd standard B. ஏன்க்கா காசு புடுங்கிட்டீங்க? உங்களுக்கு காசு இல்ல, ஒண்ணும் இல்ல, போங்க. வாடா. பாப்பா ஒரு நிமிஷம். என்னாச்சு? அந்த அக்கா என்ன சொன்னாங்க? அந்த அக்கா கிட்ட ஒரு 300 ருபீஸ் ஹெல்ப் கேட்டோம். சரின்னு பணம் கொடுத்தாங்க. திடீர்னு கோவப்பட்டு அந்த பணத்தை புடுங்கி எங்களை துரத்தி விட்டுட்டாங்க அங்கிள். துரத்தி விட்டாங்க? பசங்களா ஒரு நிமிஷம் இருங்க, நான் தரேன். இந்தாங்க வச்சுக்கோங்க. தேங்க்யூ அங்கிள். ஓகே. ஏய், என்னாச்சு? ஏன் அந்த குழந்தைங்க கிட்ட அப்படி நடந்துகிட்ட? எனக்கு அந்த பையனோட பேர் பிடிக்கல. இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காத. ஓகே ஓகே ரூபா, சாரி உன்னை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேனா? அர்ஜென்ட்டா ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணிட்டாங்க, அதான் வர லேட் ஆயிடுச்சு. ஏய், என்னாச்சு?
ஏய் ரூபா ஏய் ஏய் லூசு என்னாச்சு? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதுக்காக இப்படி அழுவியா? என்னை சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ. ஏய் என்னாச்சு? உங்க வீட்ல மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிடலாம். என்ன திடீர்னு இப்படி ஒரு குண்டத்துக்கு போடுற? அப்புறம் கம்பெனியை யார் பாத்துக்கிறது? உங்க அப்பாவுக்கும் வயசாயிருச்சு, அவர் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்ன. அந்த கம்பெனியை யாரு பாத்துக்கிட்டா எனக்கு என்ன? எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன? ஓகே ஓகே கூல் கூல். இப்போ உன்னோட பிரச்சனை என்னன்னு எனக்கு புரியுது. உங்க கம்பெனில புதுசா யாரோ ஒருத்தரை மேனேஜரா உங்க அப்பா அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு. அது உனக்கு பிடிக்கல. am I கரெக்ட்? மேனேஜரை போட்டிருந்தா பரவாயில்ல, எனக்கும் மேல. உனக்கும் மேலனா? உனக்கும் மேலனா உங்க கம்பெனில உங்க அப்பா தான் இருக்காரு. சரி சரி, கோவப்படாம கூலா ரிலாக்ஸ்டா எல்லாத்தையும் விவரமா சொல்லு. விவரமால என்னால சொல்ல முடியாது. இனிமே என்னால அந்த கம்பெனிக்கு போக முடியாது, அவ்வளவுதான். ஏய் ரூபா, நீ சொல்ல வந்த விஷயத்த தெளிவா சொன்னாதான் நான் உனக்கு ஏதாவது சொல்யூஷன் கொடுக்க முடியும். யாருக்கோ பயந்து நீ அந்த கம்பெனிக்கு போகாம இருந்தனா உனக்கு திறமை இல்ல, அவரை பார்த்து பயந்து போயிட்டேன்னு அந்த பையன் நினைச்சுப்பான். ஹலோ, அவர் ஒன்னும் பையன் இல்ல, வயசான ஆளு, எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு. ஓ அப்ப நல்லதா போச்சு. இங்க பாரு ரூபா, நாம 2 பேரும் யூத். அவர் ரொம்ப ஓல்டானவர், அவரால உன்னோட கம்பெனிக்கு ஒன்னும் பண்ண முடியாது. இல்ல விவேக், நீ அவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத. எங்க அப்பா ஒருத்தரை செலக்ட் பண்ணி ஆபீஸ்க்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாருன்னா அது பெஸ்டா தான் இருக்கும். அந்த மாதிரி ஆளை தான் என் அப்பா அப்பாயிண்ட் பண்ணுவாரு. அதுக்காக நான் பயப்படல. ஆனா அவரு கீழே வேலை பார்க்கணுமா, அவர் எல்லாத்தையும் எனக்கு கத்து கொடுப்பாராம். எங்க அப்பா என்கிட்ட இதை சொன்ன உடனே எனக்கு அப்படியே டென்ஷன் ஆயிடுச்சு. அவருக்கு கீழே வேலை பார்க்கவா நான் ஃபாரின்ல போய் MBA படிச்சுட்டு வந்தேன். இங்க பாரு, உனக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன். இவ்வளவு நாளா நான் சொன்னபடி தானே நீ கம்பெனியை ரன் பண்ணிட்டு வந்த. அப்புறம் என்ன? இங்க பாரு ரூபா, அவர் ஈஸ்ட்னு சொன்னா நீ வெஸ்ட்னு சொல்லு. அவர் ஏதாவது பெஸ்ட்னு சொன்னா நீ அதை ஓல்டுன்னு சொல்லு. அவர் எதுக்காவது ஓகேன்னு சொன்னா நீ நோன்னு சொல்லு. அவர் ஒரு வேலையை செய்யறதுக்கு சொல்றதுக்கு முன்னால நாம அந்த வேலையை முடிச்சிடணும். இங்க பாரு ரூபா, உனக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன். நீ கவலையே படாத. இன்னும் 3 மாசத்துல அவரு வாயாலேயே ரூபா கூட என்னால போட்டி போட முடியல, ரூபாவோட ஸ்பீடுக்கு என்னால வர முடியலன்னு அப்படியே துண்டை காணும் துணியை காணும் ஓட வைக்கிறோம். ஒன்னே ஒன்னு சொல்ற ரூபா, இந்த உலகத்துல 2 பேர் தான் புத்திசாலி. ஒன்னு நீ, இன்னொன்னு நான். ஆனா எங்க அப்பா சுந்தரம் தான் புத்திசாலின்னு சொல்றாரே. இப்ப புரியுது. நீ திட்டி அனுப்பிச்சியே, அந்த பையன் பேரு சுந்தரம் தானே? பாஸ், குட் மார்னிங் பாஸ். பாஸ், உங்களால தான் நான் ஜாமீன்ல வெளியே வந்தேன். ரொம்ப நன்றி பாஸ். முன்னால்தான்டா நான் ஜெயிலுக்கு போனேன். இந்தா. பாஸ், பாஸ், என்ன பாஸ் அரையவும் செய்றீங்க, அமௌண்ட்டும் குடுக்குறீங்க? எங்க பாஸ் ஒரு அடிக்கு 500 ரூபா கொடுப்பாரு. அப்படியா? பாஸ் பாஸ், அப்படின்னா அடிக்கடி பல அடி அடிங்க பாஸ். அடிங்க 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 பாஸ். முட்டாள்தனமா பிளான் போட்டு பையனை கிட்னாப் பண்ணி நீ மாட்டினது இல்லாம என்னை மாட்ட வச்சுட்ட. நல்ல வேலை, டாக்குமெண்ட்ல என் பேரை போடாம டைப் அடிச்சேன். அதனால நான் தப்பிச்சேன். எப்படி பாஸ் அது? என் ஃப்ரெண்டுக்காக வாங்க வந்தேன். அவன் பிளாக் மணியை ஒயிட் மணியை பக்காவா மாற்ற சொன்னான். அவனோட நம்பரை இன்கம் டேக்ஸில் கொடுத்தேன். அவங்க அவங்கிட்ட என்கொயரி பண்ணி அவன் ஆமாம்னு சொல்ல ஐய தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஆயிடுச்சு. என்ன ஒன்று, அவன் 30% கமிஷன் கேட்குறான். ஆனால் ஒன்றுடா, அந்த சுந்தரத்தை பழி வாங்காம விட மாட்டேன். என்ன ஒரு வில்லத்தனம். பக்காவா பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டான். ஆமா பாஸ், என்னோட சம்மந்தி என்னை விட கொஞ்சம் புத்திசாலி தான். கொஞ்சம் இல்லடா, நிறையவே புத்திசாலி. நீ தாண்டா மக்கு மாதிரி பிளான் போட்ட. ஆமா, நடுவுல எதுக்கு என்ன பாஸ் பாஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? பாஸ், நான் எங்க பாஸ் போவேன்? வீட்டுக்கும் போக முடியாது. பொண்டாட்டி தொடப்பக்கட்டையிலே அடிப்பா. பொண்ணு வீட்டுக்கு போலான்னா அங்க எல்லாருமே பயங்கரமான எதிர்ப்பு. அதனால உங்களோடய இருந்துடுறேன் பாஸ். ஆமா பாஸ், நம்ம அடுத்து பிளான் பண்ணணும்.
சுந்தர வீட்டை எழுதி வாங்கணும், சுந்தரத்தை பழி வாங்கணும். இவர் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவார் நமக்கு. இவரும் நம்ம கூடவே இருக்கட்டுமே. அப்படிங்கிறேன். ஆமா பாஸ், நான் உங்களோட தான் இருப்பேன் பாஸ். நான் உங்களுக்கு அடிக்கடி என்ன ஹெல்ப்போ எல்லாத்தையும் செய்வேன். எனக்கு மாசானா சம்பளமா ஒரு 1 லட்சமோ 2 லட்சமோ கொடுங்க போதும். ஐயோ, 1 லட்சமா? ஒரு 50,000? அதுவும் முடியாதா? சரி பாஸ், உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு தோணுதோ அவ்வளவு கொடுங்க. அடுத்து நாம சுந்தரத்தோட பொண்ணை கிட்னாப் பண்றோம். பாஸ், என்னப்பா சொல்றீங்க? இப்பதான் பேரனை கிட்னாப் பண்ணோம், அதுக்குள்ள இன்னொரு கிட்னாப்பா? என்னப்பா சொல்றீங்க? டேய், அது சுந்தரம் போட்ட நாடகம். நாம இப்ப கடத்த போறது ஒரிஜினல். ஓகே பாஸ், சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க ஒரிஜினலாவோ இல்ல டூப்ளிகேட்டாவோ கடத்துங்க, நான் வேணான்னு சொல்ல. எதுவா இருந்தாலும் ஃபைனல்ல நம்ம மாட்டிக்கிட்டா இவன் தான் கடத்த சொன்னா அப்படின்னு நம்மள மாட்டி விட்டுருவானுங்க. இப்ப என்ன மாட்டி விட்ட மாதிரி. அதுல மட்டும் கொஞ்சம் உஷாரா இருங்க. அதெல்லாம் உன்ன மாதிரி லோ கிளாஸா பிளான் போட்டதான். நான் ஹை கிளாஸ் பக்காவா பிளான் போட்டு தூக்கிடுவேன். ஒண்ணுமே புரியல பாஸ். அதாவது இன்னார கடத்தணும்னு சொன்னாவே போதும். கடத்தனவனுக்கு யார் கடத்த சொன்னாங்க, இதுக்கெல்லாம் யார் பாஸ், யாருக்கும் தெரியாது. இந்த ஸ்லீப்பர் செல் கேள்விப்பட்டிருக்கேன், அதே மாதிரி தான். காசை கொடுத்தா கச்சிதமா வேலையை முடிச்சிருவாங்க. நான் கோணியில மேட்டரை முடிச்சா நீங்க கோடியில மேட்டரை முடிக்கிறீங்க. இப்போ என்ன பண்ணணும்னா சொல்லுங்க. கதை முடிஞ்சது. ஓகே பாஸ், கச்சிதமா செஞ்சிருவோம். கார் எடுங்க, கிளம்புவோம். டேய், நில்லு நில்லு நில்லு. என்ன கிளம்புவோமா? நீ எதுக்கு? என்ன பாஸ், இவ்வளவு நேரம் சொன்னல என் வீட்டுக்கும் போக முடியாம என் பொண்ணு வீட்டுக்கும் போக முடியாம நடு ரோட்ல நிக்கிறேன்னு. உங்க ஆபீஸ்லயே எனக்கு ஒரு ஏசி ரூம் கொடுங்க, நான் அங்கேயே தங்கிக்கிறேன். ஏசி ரூமா? ஏசி இல்லாட்டி பரவாயில்ல, ரூம் கொடுங்க, தங்கிக்கிறேன் பாஸ். ஐயோ, எல்லாம் என் தலை எழுத்து. எப்பா வண்டி எடு, வண்டி எடு, வண்டி எடு. டிரைவர், ஏசியை ஃபுல்லா வச்சு ஒரு பாட்டை போடு. கங்கா. யாரு? நான் தாமா உன் அப்பா. அப்பாங்கிற அருகதையே உங்களுக்கு இல்ல. இங்க எதுக்கு வந்தீங்க? முதல்ல கிளம்புங்க. ஏமா ஏமா ஏமா, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. தான் ஆடாட்டியும் தன் தசையாடுன்னு சொல்லுவாங்க. ஒரு மண்ணாங்கட்டியும் ஆட வேணாம். என் முகத்துல முழிக்க கஷ்டப்பட்டு தானே இப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்றீங்க. ஏமா ஏமா ஏமா, பெத்த பொண்ணுகிட்ட அப்பா முகத்தை காமிக்கிறதுல என்னமா வெக்கம்? வேற யாராவது பார்த்துட்டு ஏதாவது சொல்லுவாங்களேங்கிற தமா அப்படி ஒளிஞ்சிருந்தேன். எந்த மூஞ்ச வச்சுட்டு என்ன பார்க்க வந்தீங்க? ஏமா 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 ஏமா, அப்படி எல்லாம் பேசாதம்மா. நீங்க பேசாதீங்க, முதல்ல கிளம்புங்க. பேசினாதாம்மா ஒரு தெளிவு கிடைக்கும். நீங்க எந்த சமாதானமும் எனக்கு சொல்ல வேண்டாம். முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. கொலை குற்றவாளி கூட அவன் தரப்பு நியாயத்தை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்கம்மா. நீங்க சொல்ற எந்த நியாயத்தையும் கேட்க நான் தயாரா இல்ல. முதல்ல வெளியே போங்க. இத்தனை வருஷமா தூக்கி வளர்த்த அப்பனையே நீ நம்பலம்மா. வேணாம்மா, நம்ப வேண்டாம். நான் வர்றேம்மா. எப்படி என்ன நம்பலையோ நான் இப்பவே கழுத்தறுத்து சாகறமா. இருமா, நான் செத்தா கூட என் ஆத்மா உன்னையே சுத்தி சுத்தி வரும். உனக்கு ஒரு நல்லது பண்ணாம இந்த ஆத்மா சாந்தி அடையாதுமா. நானே சாகுறேன். விடுமா, விடுமா, விடுங்கப்பா. இப்பயே பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதீங்க. எனக்கு தெரியுமா, என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும். நீ இறங்கின மனசுமா, பச்சை மண்ணு நீ. அதான் உன் மாமனார் பண்ணதெல்லாம் நல்லதுன்னு நீ நம்பிட்ட. அவர் பக்கம் சாஞ்சிட்டில. அவர் என்ன பண்ணாரு? அப்படி கேட்டாதாம்மா அப்பா வந்து அவர் பண்ண சூழ்ச்சியெல்லாம் சொல்லுவேன். சூழ்ச்சியா? ஆமாம்மா, உன் மாமனாரும் அந்த பார்த்தாவும் சாதாரண ஆளுகளே இல்ல. உன் மாமனாரை நான் அசிங்கப்படுத்திட்டேன், கேவலப்படுத்திட்டேன்ட்டு என் வீக்னஸை வச்சு என்ன என்னமா புரட்டி எடுத்தான் தெரியுமா அந்த பார்த்தா. அதுக்காக என் பையனை கடத்துவீங்களா? சொந்த பேர்ல கடத்துற அளவுக்கு உங்க புத்தி இவ்ளோ கேவலமா போயிருச்சா?
ஐயோ, அது கூட உன் மாமனார் சுந்தரத்தோட சூழ்ச்சிதாமா. பார்த்தா என்ன கோணிக்குள்ள வச்சு அடிச்சு சாச்சான். ஆனா உன் மாமனாரு அந்த ஆளோட புத்திய வச்சு அடிச்சு சாச்சான். என்ன போலீஸ்ல மாட்டி விடணும், என்ன அசிங்கப்படுத்தணும்னு உன் மாமனார் செஞ்ச சதிமா. என்னப்பா சொல்றீங்க? டிவைடட் ரூல் கேள்விப்பட்டிருக்கியா? பிரித்தாலும் சதி. அதத்தான் அந்த சுந்தரம் செஞ்சு உன்னையும் என்னையும் பிரிக்க பார்த்துருக்கு. அது மட்டும் இல்லம்மா, இந்த வீட்டை எழுதி கேட்டு நச்சரிச்சிட்டு இருக்கார கலாதரு, அவரையும் உன் மாமனார் தான் மாட்டி விட்டது. ஏம்மா, யாரோ வர்ற மாதிரி சவுண்டு கேக்குது, நான் கிளம்புறேம்மா. இப்பவாது அப்பாவை புரிஞ்சுக்கம்மா. வரேன். மாமா தான் தப்பு பண்ணிருப்பாரோ? கண்டிப்பா மாமா பண்ணாலும் பண்ணிருப்பாரு. என்ன நீ என்ன சொல்ற? நீ சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியல. விவேக், எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஷேர் மார்க்கெட்ல இருந்து பொட்டி கடை வரைக்கும் எல்லாத்தையுமே ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்காரு. நான் அவரை உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறேன். நீயே அவரை பார்த்து ஆச்சரியப்படுவ. நல்லதை யார் சொன்னாலும் கேட்டுக்கணும், ஓகே? ஏய், நீ என்ன லூசா? உங்க அப்பாக்கு சுயமா சிந்திக்க தெரியல, உன்னோட டேலண்ட்டையும் புரிஞ்சுக்க தெரியல. யாரோ ஒருத்தரை கொண்டு வந்து ஆபீஸ்ல உட்கார வச்சா அவர் பேசுறதெல்லாம் நான் கேட்கணுமா? விவேக், எங்க அப்பாவை பத்தி தப்பா பேசாத. நான் கிளம்புறேன். ஏய் ரூபா, ஏய் ரூபா நில்லு. ஏய் அது இல்லப்பா, நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஆள் ஏதோ பேப்பர் பார்த்துட்டோ கூகுள் பார்த்துட்டோ உன்கிட்ட பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறதுக்காக ஏதோ சொல்லி உன்னை குழப்பிருக்காரு. அந்த பிசினஸ் பத்தி உனக்கு தெரியாதா இல்ல எனக்கு தெரியாதா? நீ ஃபாரின்லாம் போய் படிச்சுட்டு வந்திருக்க, உனக்கே பாடம் எடுக்கிறாருன்னு தான் நான் அப்படி சொன்னேன். விவேக், படிப்பு வேற, அனுபவம் வேற. மோர் ஓவர், நீ எங்க அப்பாவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்ட. அவர் ஒரு காரியத்தை பண்றதுக்கு முன்னாடி 100 முறை யோசிப்பாரு. யோசிக்காமலே எங்க அப்பா சுந்தரங்களை வேலைக்கு வச்சிருக்காரு. ரூபா, நான் எதுக்கு உங்க அப்பாவை தப்பா நினைக்க போறேன்? அவரு ஒரு ஜீனியஸ், நீ அவரோட பொண்ணு, நீ ஒரு குட்டி ஜீனியஸ். அதுவும் இல்லாம நான் ஒருத்தர்கிட்ட பழகுறேன்னா என்னை விட அவங்க புத்திசாலியா இருந்தாதான் நான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுப்பேன். நீ கொடுத்த அந்த கொட்டேஷனை நான் தப்பு சொல்லல. அது பிரகாரம் நாம ப்ரொடக்ஷன் பண்ணா நம்ம குவாலிட்டி கம்மி ஆகும். அதாவது தரமா இருக்கணும், அது நிரந்தரமா இருக்கணும், அது கம்பெனியோட குட்வில்ல பாதிக்க கூடாது. நீ சொல்றத நான் ஓகேன்னு சொல்றதா இல்ல அங்கிள் சொல்றதுக்கு ஓகே சொல்றதா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இங்க பாரு, அந்த கொட்டேஷனை தூக்கி ஓரம் வை. நான் கொடுக்கிற கொட்டேஷனை அப்ளை பண்ணு. உன்னோட லைஃப் பார்ட்னர் சொல்றத கேப்பியா இல்ல அந்த ஆள் சொல்றத கேப்பியா? உனக்கு ஒரு தோல்வி வந்தா அது என்னையும் பாதிக்கும். அங்கிள் தான் உடனே கிளம்பி வர சொல்றாரு. நான் கிளம்புறேன், இல்லனா அவர் கோச்சுப்பாரு. ஏய் ரூபா, ஏய் ரூபா நில்லு. இவ்வளவு தூரம் கிளிப்பள்ளிக்கு சொல்ற மாதிரி சொல்ற. அந்த ஆள் மெசேஜை பார்த்தானே பயந்து ஓடுற. நீ என்ன கிளம்புறது? நானே கிளம்புறேன். இரு, என்னடா சும்மா சொன்னேன், கோவப்படாத. நீ வேணா இந்த மெசேஜ் படிங்க. உங்களுக்கு 10,000 ரூபாய் லோன் வேண்டுமா? இந்த நம்பருக்கு கால் செய்வோம். நீ மட்டும் என்ன எங்க அப்பாவையும் கலாய்க்கலாமா? சும்மா விளையாடுனேன். உன் பேச்சை கேட்காம நான் வேற யார் பேச்சை கேட்க போறேன்? சரி வா போலாம். என்ன இது, இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் வைஷு வரல? ஷார்ப்பா 4:30க்குலாம் வந்துருவாளே. மணி 5 ஆக போகுது, இன்னும் வரல. கிளாஸ் இன்னும் முடியலையோ? இப்ப கலாய்ப்போம். வைஷுதான். சொல்லு வைஷு. மேடம், மேடம் என்ன எப்படியாவது காப்பாத்துங்க மேடம், ப்ளீஸ் மேடம். மேடம், மேடம் வைஷு என்ன காப்பாத்துங்க மேடம், ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க மேடம். வைஷு எங்க இருக்க? எங்கன்னு தெரியல மேடம், ப்ளீஸ் மேடம் காப்பாத்துங்க மேடம். என்ன பயமா இருக்கு மேடம். மேடம் எனக்கு பயமா இருக்கு மேடம். வைஷு பதறத, நீ எங்க இருக்கன்னு சொல்லு முதல்ல. மேடம் எனக்கு எங்க இருக்குன்னு தெரியல மேடம், என்ன காப்பாத்துங்க மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம். மேடம் எங்க இருக்க வைஷு? வைஷு இரு, நீ எங்க இருக்கன்னு சொல்லு. வைஷு கேக்குதா? மேடம் என்ன காப்பாத்துங்க மேடம், பயமா இருக்கு மேடம், ப்ளீஸ் மேடம். எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல மேடம், எங்க இருக்குன்னு சொல்லு.
வைஷு உன்னதான் கேக்குறேன். வைஷு நான் பேசுறது கேக்குதா? வைஷு ஷோ எங்க போனா? பயந்தீங்களா? ஏன் இப்படிலாம் விளையாடுற? ஒரு நிமிஷத்துல என்ன ஆச்சோன்னு நான் பதறி போயிட்டேன் தெரியுமா? நீங்க ஏன் பதறணும்? பின்னா நீ வர போன்ல அழுதுகிட்டே பேசுன. நீ வரதுக்கு லேட்டா வர ஆயிடுச்சா? எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. யாராலையும் என்ன எதுவும் பண்ண முடியாது. என் கூட தான் நீங்க இருக்கீங்களே. அதெல்லாம் இருக்கட்டும். ஏன் லேட்டு? அந்த மாஸ்டர் சீக்கிரமா வீட்டுக்கு விடாம எப்ப பார்த்தாலும் டெஸ்ட் வச்சு கொல்றாரு. எனக்கு தலைலாம் வலிக்குது. ஒரு காஃபி சாப்பிட்டு போலாமா? கண்டிப்பா சாப்பிடணும். நீ வரலையே, ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு எனக்கே தலைவலி வந்துருச்சு. வா போலாம். சரி மா, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகணும். கொஞ்சம் ஆட்டோ வருமாமா? என் தங்கச்சிக்கு பிரசவ வலி வந்துருச்சு. கொஞ்சம் ஆட்டோல கூட்டிட்டு போமா ப்ளீஸ்மா, ப்ளீஸ்மா. ஐயோ என்னால முடியல, வயிறு வலிக்குதுக்கா. வைஷு, போற வழியில இவங்கள ஹாஸ்பிடல்ல விட்டுட்டு போயிடலாமா? என்ன கேள்வி இது? தாராளமா போலாம். வாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் உங்க தங்கச்சியை உள்ள உட்காருங்க. பாத்து ஏறுங்க. போய் உட்காருங்க. நீயும் ஏறுமா. இடம் பத்தலனா நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பாத்து. அம்மா, உன்னோட பேர் என்னம்மா? மீனாட்சி. அப்புறம் இன்னொரு விஷயம். நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். வேகமா போகாத, மெதுவா போ, ஸ்பீட் பிரேக்கர் எல்லாம் பார்த்து போமா அப்படின்னு தானே சொல்ல போறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. திரும்பி பார்க்காம நேரா வண்டியை ஓட்டு. ஏய், கத்தக்கூடாது, ஜாஸ்தி பேசக்கூடாது, ரொம்ப யோசிக்கவும் கூடாது. கத்தி கலாட்டா பண்ணி யாரையாச்சும் கூப்பிட நினைச்ச, அவ அந்த பக்கம் சொருவா, நான் இந்த பக்கம் சொருவிடுவேன். இந்த பொண்ணு செத்து போயிடுவா. நான் சொல்றத மட்டும் செய். இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? ஒண்ணு வேணாம், நான் சொல்ற இடத்துக்கு ஆட்டோ ஓட்டு. யார் நீங்க? ஏய், எல்லா விவரத்தையும் இங்கே சொல்லணுமா? ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணு. எதுவுமே பேசாத. நான் எந்த ரூட்ல போ சொல்றேனோ அந்த ரூட்ல போ. போகும்போது நடுவுல புத்திசாலித்தனமா ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்ச, கழுத்தை அறுத்துட்டு போயிட்டே இருப்பேன். ஏய், பாஸுக்கு ஃபோன் பண்ணுடி. பாஸ், நீங்க சொன்ன மாதிரி 2 பச்சைக்கிளியும் தூக்கிட்டோம். இன்னும் அரை மணி நேரத்துல அங்க இருப்போம். ஏய், போனை குடுறி. ஏய், உனக்கு தனியா சொல்லணுமா? உன் போனை குடுறி. ஏய், வண்டி எடு. மேடம், இவங்க சொல்ற மாதிரி செய்யுங்க மேடம். ஏட்ரி. சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. ஹலோ, யார் பேசுறது? அதெல்லாம் இருக்கட்டும். மணி என்ன? மணி என்னவா? எஸ் சார், கால் பண்ணிட்டு மணி என்னன்னு கேக்குறீங்க. உங்ககிட்ட வாட்ச் இல்லையா? இவ்வளவு ஏன் இப்போ ஃபோன் பண்ணிருக்க போன்லயே டைம் தெரியும். அதை விட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி டைம் கேக்குறீங்க. போன வைங்க சார். ஹலோ 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 சார், என்ன சார் பேசிட்டே இருக்கும்போதே கட் பண்ணிட்டான்? ஆமா, அறிவு இருக்காயா உனக்கு? போனை பண்ணிட்டு மணி என்னன்னு லூசு மாதிரி கேட்குற? ஏன் வந்த விஷயத்த பட்டுன்னு சொல்ல வேண்டியது தானே? இப்ப நான் சொல்றேன் பாரு, போன கொடு. ஹலோ ஹலோ,
பேசுறது யாருன்னு தெரியுதா? ஏன் சார் நீங்க வாய்ஸ் கால் பண்ணிட்டு யாருன்னு தெரியுதான்னு கேட்டா எப்படி சார் தெரியும்? நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க, வீடியோ கால் வாங்க, யாருன்னு பார்த்து சொல்றேன். ஹலோ, நான் சொல்ல வந்ததை முதல்ல கேளு. சொல்லுங்க சார். ஹலோ, உன் தங்கச்சி வீட்டுக்கு வந்துட்டாளா? ஹலோ, நீங்க என்ன ஆட்டோக்காரரா? என்னையா அவன் என்ன பார்த்து ஆட்டோக்காரனான்னு கேக்குறான்? என்ன பதிலே சொல்லாம இருக்கானுங்க. என்ன சொல்லிட்டு நீங்க மட்டும் விஷயத்த சொல்லாம சுத்தி சுத்தி பேசுறீங்க? ஹலோ ஹலோ, உன்னோட தங்கச்சி இன்ஸ்டிடியூட்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டாளா? தெரியாது சார். நீங்க யார் சார் பேசுறது? உங்க அப்பன் என்னை இன்கம் டேக்ஸ்ல மாட்டி விட்டாருல்ல, அந்த கலாதர் பேசுறேன். இப்ப சொல்லு, உன் தங்கச்சி வீட்டுக்கு வந்துட்டாளா? இல்ல சார், இன்னும் வரல சார். இப்ப தெரியுதா? உன் தங்கச்சியை நாங்க தான் கிட்னாப் பண்ணிருக்கோம். என்னது, தங்கச்சியை கடத்திட்டீங்களா? என்ன சார் சொல்றீங்க? இவ்வளவு தெளிவா சொல்றேன், என்ன பார்த்து என்ன சார் சொல்றீங்கன்னு கேக்குற? உன் தங்கச்சியை நாங்க கடத்திட்டோம். போதா குறைக்கு கூட இருந்த ஆட்டோக்காரையும் சேர்த்து கடத்திட்டோம். எதுக்காக சார் என் தங்கச்சியை கடத்துனீங்க? அப்படி கேளு. என்னோட பூர்வீக சொத்து இப்ப நீங்க இருக்கிற வீடு. அந்த வீடு இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் நிலவரப்படி என்ன விலையோ அதை நான் தந்துடுறேன்னு சொன்னேன். ஆனா உங்க அப்பன் தரமாட்டேன்னு சொல்லிட்டான். அது கூட பரவாயில்ல, என்னை இன்கம் டேக்ஸ்ல மாட்டி விட்டு எனக்கு 2 கோடி ரூபாயை லாஸ் ஆக்கிட்டான். அதுக்காகத்தான் உன்னோட தங்கச்சியை நான் கிட்னாப் பண்ணிட்டேன். உங்க அப்பா அந்த வீட்டை என் பேர்ல எழுதி தரணும். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. உங்க அப்பாவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி அந்த வீட்டை என் பேர்ல எழுதி வைக்க சொல்லு. இல்லைன்னா உன் தங்கச்சியை கொன்னுடுவேன். ஐயோ சார், ஏன் சார் இப்படிலாம் பேசுறீங்க? இங்க பாருப்பா, எனக்குன்னு ஒரு தொழில் தர்மம் இருக்கு. நமக்குள்ள ஒரு டீல் வேணா போட்டுக்கலாம். என்ன டீல்? வீட்டை என் பேர்ல எழுதி வச்சா உங்களுக்கு நான் 4 கோடி ரூபாய் தரேன். எனக்கு தேவை என்னோட பூர்வீக வீடான அந்த சொத்து. 4 கோடியா? சார், என்ன சார் இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற? இல்ல சார், இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் ரேட்டுக்கு எங்க வீடு எப்படியும் 10 கோடி போகும் சார். சரி, 10 கோடி கொடுக்கலனா கூட அட்லீஸ்ட் அதுல ஒரு 6 கோடி கொடுத்தா கூட போதும் சார். அதான் நான் 6 கோடி ரூபாய் தரேன்னு சொன்னேனே. இல்ல சார், நீங்க என்கிட்ட 4 கோடின்னு தான் சொன்னீங்க. 2 கோடி ரூபாய் இன்கம் டேக்ஸ்கார அடிச்சுன்னு போடானே, அது யார் கணக்கு? அதோட சேர்த்து தான் ஏன் சொல்றேன். சரி, ஓகே சார், இந்த டீல் எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்க சொன்ன வார்த்தையில இருந்து மாற மாட்டீங்கல்ல? என்ன மாற மாட்டேன்? இல்ல சார், அந்த 4 கோடி ரூபாய் தரேன்னீங்கல்ல, அதுக்காக தான் சொன்னேன். கண்டிப்பா தந்துருவேன். ஆமா, அதுல என்ன உனக்கு டவுட்? அது இல்ல சார், எங்க அப்பா நாளை பின்ன உங்களை ஏதாவது சொன்னா நீங்க வார்த்தை மறாம தைரியமா இருக்கணும்ல, அதுக்காக சொன்னேன் சார். என்னையாவன் எனக்கே தைரியம் சொல்றான்? ஒருத்த முதல்ல ஒரு கடத்தல்காரனை பார்த்து தைரியமா இருன்னு சொன்ன ஆளு இவன் தாயா. ஆஹா, என் மாப்பிள்ள காரியத்துல கண்ணாதான் இருக்கான். இருக்குங்க, சொல்றேன். ஹலோ ஹலோ சார், லைன்ல இருக்கீங்களா? இருக்கேன். எங்க அப்பா போலீஸ் ஸ்டேஷன் போகாம நாங்க பாத்துக்கிறோம் சார். என்னது, நீங்க பாத்துப்பீங்களா? டேய், இப்படி எத்தனை பேரா கிளம்பிருக்கீங்க? நானு, என் ஒய்ஃப், என் தம்பி எல்லாரும் சேர்ந்து பாத்துக்கிறோம் சார். ஓகே. என்னங்க, என்னோட டீல் சுமூகமா முடிஞ்சிடும் போல் இருக்கு. எதிராளிகளும் நமக்கு சாதகமா இருக்காங்க. கலாதர் சார், எதுக்கும் கவலைப்படாதீங்க, இனி எல்லாமே சூப்பரா நடக்கும். அப்படிங்கிற. ஆமா, டன்னு. நீங்க சொல்றதை என்னால நம்பவே முடியலங்க. என்னென்னமோ சொல்றீங்க. ஆமா, அப்பா கிட்ட இந்த வீட்டை வைக்க சொல்லி எவ்வளவோ சொன்னோம், அவரு கேட்கல. இப்ப எவனோ ஒருத்தன் நம்மள பிளாக்மெயில் பண்ணி நாம போட வேண்டிய பிளான வேற ஒருத்தன் போட்டிருக்கான். இப்போ அவன் எடுத்த முடிவு நமக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அப்பாவை ஃபோர்ஸ் பண்ணி இந்த வீட்டை வைக்க வைக்கணும். அப்படிதானே பிரபு? கரெக்ட். உங்க அப்பாவுக்கு பொண்ணு மேல ரொம்ப பாசம் ஜாஸ்தி.
தங்கச்சிங்கிற ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி நாம அவரை இந்த வீட்டை விற்க சம்மதிக்க வைக்கணும். வீட்டை வித்து காசு நம்ம கைக்கு வந்துச்சுன்னா நம்ம எல்லாரோட ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். அப்பா வரட்டும். நீங்க 2 பேரும் உங்க முகத்தை ரொம்ப சீரியஸா வச்சுக்கோங்க. நமக்கு இந்த வீட்டு மேலலாம் அக்கறை இல்ல, தங்கச்சி மேலதான் அக்கறை அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஓகே பிரபு, இதெல்லாம் நீ சொல்லிதான் தெரியணுமா? நாங்களே சந்தோஷத்துல இருக்கோம். அது தாண்டா இருக்க கூடாது. முகத்தை சோகமா வச்சுக்கோங்க. அண்ணா சூப்பர்ண்ணா. அந்த பொண்ணு ரூபாவை உட்கார வச்சு நிதானமா பிசினஸ் பத்தி எடுத்து சொல்லி அந்த 10 கோடி ரூபாய் ஆர்டர் நமக்கே வர மாதிரி பண்ணிட்டீங்க. அவளுக்கு உங்களை பாராட்டணும்னு இருக்கு, ஆனா மனசுதான் வர மாட்டேங்குது. டேய், அவ சின்ன பொண்ணுடா, அவகிட்ட போய் இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியுமா? சரிண்ணா, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். வரேண்ணா. அப்பா அப்பா அப்பா, அது வந்து வைஷ்ணு மீனாட்சி 2 பேரையும் கடத்திட்டாங்க. வைஷ்யும் மீனாட்சியும் கடத்திட்டாங்களா? ஆனா ஒன்னா நம்ம வீட்டுல இருக்கிறவங்களே கடத்திட்டு இருக்காங்க. யாரா அவங்க? எல்லாம் அந்த கலாதார் தான்ப்பா. அந்த மொட்டையா? அவன் கடத்தினான்னு உங்களுக்கு யார் சொன்னா? அந்த கலாதார் தான் எனக்கு ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணி என்ன சொன்னாருன்னா, அவரோட பூர்வீக வீட்டை நீங்க விற்க மாட்டேன்னு சொன்னதுனாலதான் நம்ம வைஷ்ணுவை கடத்திட்டாராப்பா. ஆமா மாமா, அவர் பேசினதை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. உயிருக்கே ஆபத்து மாமா. எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க மாமா. எதுக்குமா சத்தியம் பண்ணோம்? போலீஸ் ஸ்டேஷன் போகாம வைஷுவை எப்படியாவது காப்பாத்திடுவேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க மாமா. என்னம்மா? ஆமாப்பா, என்னோட பூர்வீக சொத்தை நான் எப்படி அடைஞ்சே தருவேன். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏன் 2 கொலை கூட பண்ணுவேன்னு சொல்றாருப்பா. ஆமாப்பா, அவங்களாம் பெரிய கிரிமினல்ஸ்பா. போலீஸ் ஸ்டேஷன் போறது, வெட்டு குத்து கொலைன்னு இதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணமா பண்ணிக்கிட்டு இருக்காங்கப்பா. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரதுல ஏதோ பிக்னிக் போற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கப்பா. அவங்களுக்குலாம் மான மரியாதையே கிடையாதுப்பா. நம்ம அப்படியா போலீஸ் ஸ்டேஷன் போக முடியுமா? வீட்டை விக்கலனா வைஷுவை கொண்டு மிரட்டுறாங்கப்பா. அண்ணா, அந்த கலாதாரை பார்த்தாலே அப்படியே திருட்டு கலை இருக்குண்ணா. அப்படியே அக்யூஸ்ட் மாதிரியே இருக்கானா அவன். நம்ம பொண்ணு வைஷுவை பிக்கப் பண்ணி டிராப் பண்றதுக்கு தான் நம்ம மீனாட்சியை வேலைக்கு வச்சோம். இப்போ வைஷுவை பிக்கப் பண்ண போய் மீனாட்சி மாட்டிக்கிச்சு. அவளையும் நம்ம காப்பாத்தணும்னா, ஏன்னா அவ ஊரா வீட்டு பொண்ணு. மாமா, இப்பதான் அந்த ஆள் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டு வந்திருக்கான். அந்த வெறுப்புல வைஷுவை ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றது? அந்த கலாதார்கிட்ட நான் பேசுறேன். கலாதார் தான் லைன்ல வரான். எடுத்து பேசுங்கப்பா. என்ன கலாதார்? என்ன சுந்தரம், உன்னோட பசங்க உனக்கு புரியும்படி என்னோட பாணியில எல்லாமே சொல்லியிருப்பாங்களே. நீ புத்திசாலித்தனமா போலீஸுக்கு போகணும்னு நினைச்சா எனக்கு ஒண்ணும் இல்ல. என்னோட சொத்து அழிஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த வீடு வேணும். இத ஆல்ரெடி நான் பையன்கிட்ட சொல்லிட்டேன். இவ்வளவு பிரச்சனையிலும் நான் உனக்கு காசு கொடுத்துட்டு தான் வீட்டை வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். நீ என் நல்ல மனசை புரிஞ்சுக்கணும். வீடு 6 கோடி ரூபாய்க்கு போகும். நீ எனக்கு 2 கோடி ரூபாய் நஷ்டம் பண்ணியிருக்க. அதை நான் கழிச்சிட்டு 4 கோடி ரூபாய் நான் உனக்கு தரேன். இதோ வார் சுந்தரம், ஒரு விஷயம் கவனிச்சியா? எந்த கிட்னாப்பரும் பணம் தரேன்னு சொன்னதா சரித்திரமே இல்லை. ஆனா இந்த கிட்னாப்பர் பணம் தருவேன். ஏன்னா நான் ஒரு ஜென்டில்மேன். சொன்னதை செய்வேன். என்னோட பேர்ல டாக்குமெண்ட்டை ரெடி பண்றேன். ஓகே, பாய். அப்பா, என்னப்பா யோசிச்சுட்டு இருக்கீங்க? அங்க வைஷு உயிர் ஊசல் அடிக்கிட்டு இருக்குப்பா. அப்பா, உங்களுக்கு வைஷு மேல பாசம் இருக்கா இல்லையா? இல்ல பாசம் இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாமே வேஷம் தானா? இந்த பார், நீங்க என்ன சொன்னாலும் சரி,
எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, நான் இந்த வீட்டை விற்க மாட்டேன். அப்ப வைஷு உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா. ஆகாஷ் கூட தான் கடத்தினாங்க, 2 கோடி ரூபா கேட்டாங்க, நான் மீட்டு கொண்டு வரலையா? எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா, கவலைப்படாதீங்க. வயசு பேக்ல ஜிபிஎஸ் போட்டிருக்கீங்களா? ஜிபிஎஸ் ஒரே ஒரு ஐடியா தானா, வேற ஐடியா உங்களுக்கு தெரியவே தெரியாதா? பார்த்தா வாடா. மேடம், எப்படியாவது ட்ரை பண்ணி கட்டை மட்டும் அவுத்து விட்டுருங்க மேடம். ஏய், லூசு மாதிரி பேசாத. அப்படியே கட்ட அவுத்து விட்டாலும் பாடி கார்டு மாதிரி நம்ம பின்னாடி 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க அடிச்சு கொன்ற மாட்டாங்க. வாய் முருடி சும்மா இரு. ஏய், நீங்க என்ன பேசினாலும் இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது. இப்போ என்ன பண்றது மேடம்? உன்னாலதான் நானும் மாட்டிக்கிட்டேன். அவனுங்க என்ன கேக்குறானுங்களோ அது உங்க அப்பா கொடுத்து தொலைச்சிருக்கலாம்ல. அதை செய்யாம இப்படி என்ன வேற புலம்ப விட்டுருக்கீங்களே. ஓ, ஏய், என்னை பார்த்தோன்னே உங்களுக்கு ஷாக் எதுவும் வரலையா? நாங்க எதுக்கு ஷாக் ஆகணும்? நீங்க கிட்னாப் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சீன்லயே தெரிஞ்சு போச்சு நீங்க தான் கடத்துறீங்கன்னு. வாயும் மூக்கும் மட்டும்தான் நீங்க மூடி இருந்தீங்க, குரல் கேட்டா தெரியாதா? அப்புறம் எதுக்கு நாங்க பயப்படணும்? ஏய், ஓவரா பேசாத. இப்ப என்னோட கட்டுப்பாட்டுல கட்டி போட்டு உட்கார்ந்து இருக்கிற. இவரு என் வீட்டுக்கு வந்திருக்காரு, அப்புறம் எதுக்கு இவரை பார்த்து நான் பயப்படணும்? அதுவும் இல்லாம உங்களை போலீஸ் புடிச்சிட்டு போகும்போது நானும் அங்கதான் இருந்தேன். பேசும்போதே தெரிஞ்சு போச்சு, அப்புறம் எதுக்கு நான் ஷாக் ஆகணும்? ஒரு கிட்னாப்பர்ங்கிற மரியாதையே இல்லாம போச்சு. இந்த காலத்து பசங்க கொஞ்சம் கூட பயப்பட மாட்டேங்குது. இங்க பாரு, எங்களை பார்த்து பயப்படலன்னா கூட பரவாயில்ல, எனக்கு தேவை என்னுடைய வீடு. உங்க அப்பாவை அந்த வீட்டை மரியாதையா என் பேர்ல எழுதி கொடுக்க சொல்லு, இல்ல உங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். என்ன நீங்க டெரரா பார்க்காம காமெடி பீஸா பாத்தீங்கல்ல, உங்க அப்பா அந்த வீட்டை என் பேர்ல எழுதி கொடுக்கலன்னா அப்ப தெரியும் நான் டெரர் பீஸா இல்ல காமெடி பீஸான்னு. ஹலோ ஹலோ, நீங்க சொல்ற டயலாக் எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா எதுக்கு என்ன பார்த்து இதெல்லாம் சொல்றீங்க? நான் சாதாரணமா ஒரு ஆட்டோ ஓட்டுற பொண்ணு. எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு. ஸ்கூல் சவாரி இருக்கு, டியூஷன் சவாரி இருக்கு. முதல்ல நான் அவுத்து விடுங்க, நான் போகணும். ஏய், என்ன எங்க பாஸ் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கிறாரு, என்னமோ உன் வேலையை பத்தி பேசிட்டு இருக்கிற. சார், நானும் சீரியஸா தான் சார் சொல்றேன். எனக்கும் இவளுக்கும் எந்த சொந்த பந்தமும் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் இவ வெறும் ஒரு கஸ்டமர், அவ்வளவுதான். அவளை வச்சு என்ன கஷ்டப்படுத்தாதீங்க சார். என்னோட ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவரை RAM ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கோம் சார். இவளை பிக்கப் பண்ணி வீட்ல விட்டு அப்படியே என் ஃப்ரெண்டு கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லலான்னு தான் போய்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்க ஆளெல்லாம் வச்சு என்னை கடத்திட்டு வந்துட்டீங்க சார். பாவம் சார் என் ஃப்ரெண்டு.
அவ அப்பா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு சார். ஒரு ஃபோன் ஆச்சு கொடுங்க சார். நான் ஃபோன் பண்ணி அந்த விஷயத்த என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடுறேன். ப்ளீஸ் சார். ஏமா எங்களை எல்லாம் பார்த்தா என்ன அவ்வளவு அடி முட்டாளுங்க மாதிரி தெரியுதா? ஏதோ ஒரு தடவை முட்டாள்தனமா கடத்தி மாட்டிக்கிட்டோம். அதுக்காக ஒவ்வொரு தடவையும் நாங்க கடத்தல் பண்ணி மாட்டிக்குவோமா? உங்ககிட்ட போனை கொடுத்தா நீ போன் பண்ணி பேசுவ. அந்த போனை ட்ராக் பண்ணி போலீஸ்காரவங்க நீங்க எங்க இருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சு உங்களை கூட்டிட்டு போயிருவாங்க. அதுக்காகத்தானே போனை கேக்குற சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நான் என் அட்ரஸ் சொல்றேன். அந்த ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போய் நீங்களே விவரத்தை சொல்லிருங்க. அது போதும் சார். எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் சார். ஏன்னா அவளும் என்ன மாதிரி ஒரு ஆட்டோ ஓட்டுற பொண்ணு தான் சார். அந்த பொண்ணோட பேரு பாரதி. என்னம்மா பொம்பளை பொண்ணுன்னு சொல்ற, ஆனா பேரு ஆம்பளை பேரை சொல்ற? பொம்பளைங்களுக்கும் பாரதின்னு பேரு வைப்பாங்கல்ல சார். இப்ப அதுவா சார் முக்கியம்? என்ன சார் நீங்க? ராம் நகர் 8வது தெரு இருக்குல்ல, அங்கதான் ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு. தயவு செஞ்சு போய் சொல்லிடுங்க சார். சார், ஒரு உயிரை காப்பாத்தின புண்ணியமாச்சு உங்களுக்கு கிடைக்கும். நீங்களாம் எவ்வளவோ பாவம் பண்ணிருக்கீங்க. நோ 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 நோ, அந்த மாதிரி சீனுக்கே இங்க இடம் இல்ல. சார் ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க சார். பாஸ், என்ன பாஸ், அந்த பொண்ணு சொல்றது கரெக்ட் தானே? வயசுவ நாம கடத்தணும், அது ஓகே. அந்த பொண்ணு ஏன் தேவையில்லாம இங்க வந்து மாட்டிக்கணும்? அதுக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. அது மட்டும் இல்லாம ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு தானே சொல்லுது. நாம போய் விஷயத்த சொல்லுவோம், இல்லாட்டினா நானே போய் சொல்றேன். இதுல என்ன இருக்குது? ஓகே ஓகே பாஸ். அட்ரஸ பக்காவா வாங்கிட்டு நீ போய் சொல்லிட்டு வா. சரி பாஸ். ஏமா இவனுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தியா? வந்ததுல இருந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. வந்ததுல இருந்தா? பிக்னிக்கா வந்திருக்கீங்க? ஏமா கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுறீங்களாமே? ஏங்க, கிட்னாப் பண்ணா பசிக்காதா? இப்ப கூட எனக்கு தாகமா இருக்கு, இளநீ சாப்பிடணும் போல இருக்கு. எனக்கு ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ். மா அவங்க என்ன கேக்குறாங்களோ அதை வாங்கி கொடுத்து தொலைமா. சரிங்க பாஸ். யோ, அட்ரஸ் பக்காவா கேட்டு வாங்கிட்டியா? அதான் அட்ரஸ் தெளிவா சொல்லிட்டாங்களே, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். சரி வா போலாம். வா. பாஸ், கன்வீனியன்ஸ் கொடுங்க பாஸ். என்னது கன்வீனியன்ஸா? ஏண்டா நீ என்ன ஆபீஸ்ல வேலை பாக்குற? அப்புறம் நான் எப்படி பாஸ் போறது? ராம் நகர் 8வது தெரு எங்க இருக்கு? மடிப்பாக்கம். இங்க இருந்து கேப் புக் பண்ணி போனா கூட 350, ரிட்டர்ன் 350. ஃபுட் அலவன்ஸ், டீ அலவன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 1000 rupees ஆகுது. அந்த செலவுக்கு நான் என்ன பண்றது? வயசுவ கடத்துறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணல, அதுக்கு எனக்கு கமிஷன் தருவீங்கல்ல, அதுல கழிச்சுக்குங்க. கமிஷன் உனக்கு. ஆஹா ஆஹா ஆஹா, அடாடாடாடா, அடிச்சிட்டீங்கல்ல அடிச்சிட்டீங்கல்ல. காசை கொடுங்க, காசை கொடுங்க பாஸ். எனக்கு இந்த ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருக்கு பாஸ். கொடுங்க பாஸ். ஆஹா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. வர்றேன் பாஸ். பாஸ், நீங்க என்னதான் பெரிய வில்லனா இருந்தாலும் உங்களுக்கு தங்கமான மனசு இருக்கு பாஸ். 2 கோடி ரூபாய் உங்களுக்கு லாஸ் ஆகியும் ஸ்டேஷன்ல போட்டு கும்முன்னு கும்பியும் இவ்வளவு பண்ணியும் மார்க்கெட் ரேட்டுக்கு வீட்டு காசு கொடுக்குறேன்னு சொல்றீங்களே, நீங்க ரொம்ப கிரேட் பாஸ். டேய், நீ என்ன காமெடி வில்லன் நினைச்சியா? நான் டெரர் பீஸ். என்ன பாஸ் சொல்றீங்க? சுந்தரம் கண்டிப்பா அந்த வீட்டை என் பேர்ல எழுதி வைப்பான். அவருக்கு நீங்க 4 கோடி ரூபாய் கொடுப்பீங்க தானே? நீ நினைக்கிற மாதிரி அது ஒயிட் மணியோ கருப்பு பணமோ கிடையாது. பின்ன பாஸ், எல்லாமே கள்ள நோட்டு. சுட சுட ராத்திரியோட ராத்திரியா பிரிண்ட் பண்ணி 4 கோடி ரூபாய் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சுந்தரம் வீட்டை என் பேர்ல எழுதி வச்ச உடனே நான் அவனுக்கு 4 கோடி ரூபாயை கொடுத்துருவேன். அந்த பணத்தை எடுத்து மார்க்கெட்ல அவங்க செலவு பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கு முன்னாடி நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி கள்ள நோட்டு மார்க்கெட்ல புழங்குதுன்னு சொல்லிடுவேன்.
ஒட்டுமொத்த ஃபேமிலியும் குண்டோட ஜெயிலுக்கு போயிடுவாங்க. எப்படி என் பிளானு? உங்களுக்கு பிஏவா இருக்கிறத நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு பாஸ். ஆனா ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன? பாஸ். நீங்க எனக்கு கொடுக்குற சம்பளத்தை மட்டும் ஆன்லைன்ல அனுப்பிடுங்க பாஸ். உஷாரு. சுந்தரம், நீ என்ன ஜெயிலுக்கு அனுப்பணும் இல்ல? இப்ப பாரு, உன் ஒட்டுமொத்த குடும்பத்தையே ஜெயிலுக்கு அனுப்ப போறேன். சார் இந்த இடம் தான் சார். இந்த இடத்தானா? எவ்வளோ ஆச்சு பாரு. 89 ரூபா சார். இந்தா 100 ரூபா டிப்ஸா வச்சுக்க. என்ன இது? என்ன போர்டு கூட தெரியாத அளவுக்கு ஆட்டோ நிறுத்திருக்கானுங்க. எப்படி அட்ரஸ் என்ன சார் ஆட்டோ வேணுமா? ஆட்டோ என்ன கொடுத்துட்டு நீ என்ன பண்ண போற? என்ன சார் நக்கலா? சவாரிக்கு ஆட்டோ வேணுமான்னு கேட்டேன் சார். யோ, சவாரிக்கு ஆட்டோ வேணா நானே வந்து கேட்பையா, ஏன் அவசரப்படுற? சரி சார், என்ன வேணும் உங்களுக்கு? ஆமா, இந்த ராம் நகர் 8வது தெரு இதானே? ஆமா. இங்க விபித் பாரதி யாரு? விவித் பாரதியா? அப்படி யாரும் இங்க இல்லையே. விபித் பாரதி இல்லையா? அப்போ பேரு சந்தான பாரதி இருக்காரா? சந்தான பாரதியா? சந்தான பாரதி நீங்க யாரும் இல்லையே. கரெக்டா சொல்லுங்க, உங்களுக்கு யார் வேணும்? என்னப்பா சொல்ற? விபித் பாரதியும் இல்ல, சந்தான பாரதியும் இல்ல. அப்ப பாரதி பாஸ்கரா இருக்குமோ? அவங்களும் இல்ல. நெக்ஸ்ட். அவங்களும் இல்லையா? ஞாபகம் வந்துருச்சு, வெறும் பாரதி இருக்காங்களா? இங்க பாரதி யாரு? நான் தான் பாரதி. நீங்க தான் பாரதியா? ஆமா. உங்களுக்கு மீனாட்சி தெரியுமா? தெரியும். உங்க ஃப்ரெண்டு தானே மீனாட்சி? ஆமா. என்னாச்சு சார் அவங்களுக்கு? அவங்களுக்கெல்லாம் ஒண்ணாகல, உங்க அப்பாவுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்னது, எங்க அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? உங்களுக்கு யார் சொன்னது? அட என்னம்மா நீ, உங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. யார் சொன்னாங்க, எவ்வளவு சொன்னாங்கங்கிற? உன் ஃப்ரெண்டு மீனாட்சி தான் உங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, RIM ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்குன்னு சொன்னான். சார், மீனாட்சி எங்க அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா சொன்னா? அட ஆமாம்மா, உங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னதே அந்த மீனாட்சி தான். நமக்கு அப்பாவே இல்ல, எப்படி அவ அப்பா இருக்குன்னு சொல்றா? ஏதோ விஷயம் இருக்கு. சம்திங் ராங். மீனாட்சி ஏதோ ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டா போல. அதனாலதான் நம்ம கிட்ட இப்படி கன்வே பண்றா. ஏன் சார் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க மீனாட்சிய பாத்தீங்களா? ஆமாம்பா, பார்த்தமா. அவன் என்ன சொன்னா? அட இருமா, உனக்கு தெளிவா சொல்றேன். அதாவது பாரதிங்கிற நகர்ல ராமுங்கிற பொண்ணு, சீச்சி ஐயோ தெளிவா சொல்றேம்மா. அதாவது ராம் நகர் 8வது தெருல இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போய் பாரதிங்கிற பொண்ணை பார்த்து அவங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு மீனாட்சி என்கிட்ட சொல்லி அனுப்புனாங்க. நான் வந்து உங்ககிட்ட சொல்றேங்க. அப்படின்னு அவ உங்களை நேர்ல பார்த்து சொன்னாளா? அட ஆமாம்மா, நேர்ல தான்மா சொல்லுச்சு. அவகிட்ட என் நம்பர் இருக்கு, அவ எனக்கே கால் பண்ணி சொல்லிருக்கலாமே. கரெக்டுமா, அவங்க போன் பண்ணி உனக்கு சொல்லிருக்கலாம். அதுல பாருமா, மீனாட்சியோட போன்ல பேலன்ஸ் இல்லம்மா. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவுக்கு வேற உடம்பு சரியில்லையா. அவ அப்பாவுக்குமா? ஆமாம்மா, எமர்ஜென்சியா வேற போகணும்னு சொன்னாங்க. அப்புறம் நான் தான் அந்த பக்கமா தாமா போறேன், நான் வேணா சொல்லிட்டுமான்னு கேட்டேன். சரி அங்குள், ரொம்ப தேங்க்ஸ் அங்குள்னு சொன்னாங்க. அப்ப கன்ஃபார்மா மீனாட்சி ஏதோ ஆபத்துல மாட்டிருக்கா. ஐயோ அப்பா, என்னை விட்டு போயிட்டீங்களே. என்னம்மா இவ்வளவு லேட்டா அழுவுற? கன்ஃபார்ம் பண்ணிட்டு தானே சார் அழ முடியும். ஐயோ அப்பா, என்னை எப்படிலாம் வளர்த்தீங்க. தெரியுமா தெரியுமா, அம்மா அழுவாதம்மா, அப்பா கொண்டாங்க, சாமியை வேண்டிக்குவோம். அந்த விஷயத்தை சொல்லிட்டு போறதுக்கு தாமா வந்தேன். நான் கிளம்புறேம்மா. எச்சுச்சுமி, இங்க ஒயின் ஷாப் எங்க இருக்குது? இது ஒயின் ஷாப்பா? ஆமாங்க. நேரா போய் லெஃப்ட் போய் ரைட் கட் பண்ணு. சரி அம்மா, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த ஒயின் ஷாப்புக்கு பக்கத்துல என் ஃப்ரெண்டோட வீடு, அதுக்கு தான் கேட்டேன். வரேம்மா, வரேன் ஜென்டில்மேன்ஸ். என்னம்மா பாரதி, உனக்கு தான் அப்பாவே கிடையாது. உங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு அந்த ஆள் சொல்லிட்டு போறான். மீனாட்சி வேற நம்மள முட்டாளாக்குற. அண்ணே, மீனாட்சி இல்லாத ஒருத்தரை இருக்காருன்னு சொல்லியிருக்கானா, அதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு. மீனாட்சி ஏதோ ஒரு ஆபத்துல இருக்கா. எல்லாரும் வந்து என்ன காப்பாத்துங்கன்னு சூசகமா சொல்லியிருக்கா.
அப்படிதான் இதுக்கு அர்த்தம். ஐயோ அப்படியா? ஐயோ இப்ப நம்ம என்ன பண்றது? கஷ்டமாச்சே. அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப அங்க செல்லு நோண்டிட்டு இருக்காருல்ல, அவரை ஃபாலோ பண்ணா போதும். நான் ஒரு ஐடியா சொல்றேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க 2 பேரும் சரிம்மா. அவ்வளவுதான் முடிஞ்சது. ஓகேம்மா. அதை மட்டும் பண்ணா போதும். சரியா? சரிம்மா. பண்ணிடலாம். ம். ஓகே ஓகே ஓகே. சார். வாங்க சார், உங்களை மாதிரி உதவி செய்யற நல்ல உள்ளங்களுக்கு எங்க ஆட்டோ சங்கத்துல ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க. அப்படியா? ஆஃபரா? என்ன ஆஃபரு? எங்க சங்கத்தோட தீர்மானத்தின்படி ஒரு நாளைக்கு 2 முறை எங்க ஆட்டோல நீங்க ஃப்ரீயா போலாம். எப்படி சார், உங்களை மாதிரி உதவி பண்ற உள்ளங்களுக்கு எங்க ஆட்டோ சங்கத்துல ஒரு சீக்ரெட் கோட் கொடுப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்க 2 வாட்டி சவாரி ஃப்ரீயா போலாம். ஆஹா, சூப்பர் ஆஃபரா இருக்குதே. ஆமா, அது என்ன சீக்ரெட் கோடுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க ஏதாவது ஒரு ஆட்டோவை பார்த்து நிக்குமோ நிக்காதோ அப்படின்னு சொன்னா அந்த கோடு வேட புரிஞ்சுக்கிட்டு உடனே அந்த ஆட்டோக்காரு எங்க சார் போனோம்னு கேட்பான். நீங்க அந்த ஆட்டோல ஏறி ஃப்ரீயா போலாம். அடடா, பிரமாதம். எச்சுச்சுமி, நான் வேணா அந்த கோடு வேட கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கட்டுமா? ஓகே சார். நிக்குமோ நிக்காதோ கோடு வேட அக்செப்டட். எங்க சார் போனா? இரு, நான் எங்க போகணும்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் இருக்குது. அதாவது போற வழியில நான் ஒரு ஒயின் ஷாப்ல நிறுத்த சொல்லுவேன். கொஞ்ச நேரம் நீங்க நிறுத்தணும். அது ஓகேனா நான் வண்டியில ஏறுறேன். ஓகே சார், ஏறுங்க சார். சரி சரி. இந்த பக்கம் டோல் கேட் இருக்கு சார். ஓ, இங்க வழி அப்படி இல்லையா? போங்க. அப்ப அந்த பக்கமே வரேன். போலாம். அண்ணே, சீக்கிரம் வண்டி எடுங்க. சரிம்மா. நிறுத்து நிறுத்து நிறுத்து. இந்த வீடு தானா? ஆமா, ஏன் கேக்குற? இல்ல, பொதுவா இந்த கடத்துறவங்க எல்லாம் இந்த மாதிரி பழடைஞ்ச பங்களால தான் வைப்பாங்க. அதான் கேட்டேன். என்ன 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 கேட்ட? இல்ல, இதான் உங்க வீடான்னு கேட்டேன் சார். ஆமா. சரி, எவ்வளவு ஆச்சு? அதான் உங்களுக்கு ஃப்ரீன்னு சொன்னேன் சார். ஓ, சரி சரி சரி. அதே நீ பெர்ஃபெக்ட்டா இருக்கியா இல்ல என்ன ஏமாத்துவியான்னு நான் டெஸ்ட் பண்ணேன். இது யாரு அது? ஹலோ, இவர் யாரு? ஆமா, இவங்கெல்லாம் யாரியா? சார், உங்களை டிராப் பண்ண நான் வந்தேன்ல சார், அதே மாதிரி என்ன டிராப் பண்ண இவர் வந்திருக்காரு. இவரை டிராப் பண்ண தான் நான் வந்தேன். ஆமா சார், நாங்க ஆட்டோக்காரங்களாம் ஒத்துமையா இருக்கோம். பார்த்தாலே தெரியுது. சரி, வந்தது வந்துட்டீங்க, உள்ள வாங்க. எங்க பாஸை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். கண்டிப்பா சார், அதுக்காக தானே வந்திருக்கோம். நான் எங்க பாஸை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாம் குத்து மதிப்பு தான் சார். தொணன்னு பேசாம உங்க பாஸை கூப்பிடுங்க. ஓகே ஓகே, கூப்பிடுறேன். முதல்ல எத்தனை பேர் சார் உள்ள இருக்கீங்க? நானு, எங்க பாஸ், அப்புறம் ஒரு 3 அல்லகை. ஆமா, அதையே நீ கேக்குற? சும்மா ஒரு ஜெனரல் நாலேஜுக்கு தான். ஓகே, இப்ப நான் கூப்பிடுறேன் பாரு. ஏ கலா, ஏ கலா, ஏ கலா. உங்க பாஸ் பொம்பளையா? பொம்பளை பேர் சொல்லி கூப்பிடுறீங்க? பொம்பளை எல்லாம் கிடையாது, ஆம்பளை தான். பேரு கலாதர். நான் செல்லம்மா கலான்னு கூப்பிடுவேன். இப்ப கூப்பிடுறேன் பாரு. ஏ கலா, ஏ கலா, வெளியே வா பாஸ். டேய், யாரா இவங்கெல்லாம்? எதுக்குடா வந்திருக்காங்க? என்ன பாஸ் கிறுக்குத்தனமா கேள்வி கேட்குறீங்க? காக்கி சட்டை போட்டிருக்கிறாங்க, ஆட்டோல வந்திருக்கிறாங்க. அப்படி இருந்து இவங்கெல்லாம் யாருன்னு கேக்குறீங்க? இவங்கெல்லாம் ஆட்டோக்காரங்க. ஏண்டா, ஒரு வேலையை நீ உருப்படியா செய்ய மாட்டியா? பாஸ், என்ன? என் வேலையை நான் பக்காவா தான் முடிச்சிருக்கேன் பாஸ். இவங்க இருக்காங்க இல்லையா, இவங்க தான் ஆட்டோ சங்க தலைவி. ஏடா, நீ ஒருத்தன் வர்றதுக்கு நான் 3 ஆட்டோக்கு பணம் கொடுக்கணுமா? நோ, ஃப்ரீ. ஃப்ரீயா? எப்படிடா? அதுல ஒரு ரகசியம் அடங்கி இருக்கு. ஐயோ,
ஏண்டா மறுபடியும் குடிச்சிருக்கியா? மறுபடியும் நான் குடிக்கணும், அப்பதான் நைட் நான் நடக்க முடியும். ஏண்டா ஒரு வேலையும் நீ உருப்படியா செய்ய மாட்டியாடா? என்ன பாஸ், சும்மா கேட்டதையே திருப்பி திருப்பி அதே கேட்டுட்டு இருக்கீங்க. நான் குடிச்சிருக்கேனா இல்ல நீங்க குடிச்சிருக்கீங்களா? அது இருக்கட்டும். இப்ப நீங்க என்ன கேட்டீங்க? ஒரு காரியத்தை நான் உருப்படியா செய்ய மாட்டேன்னா அப்படிதானே கேட்டீங்க? ஆமா. என் மேல சந்தேகப்படாதீங்க பாஸ். வேணா அந்த சங்க தலைவி பாரதி கிட்ட கேட்டு பாருங்க. பாரதியா? எந்த பாரதி? என்ன பாஸ், மீனாட்சி சொல்லல? அவங்க அப்பாவுக்கு தானே ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்குது அந்த பாரதி. ஏமா உங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனதை பத்தி நான் முக்கி பேசி என் போதை இறங்குது. நீ கண்டினியூ பண்ணுமா? ஆமா சார், எங்க அப்பாவுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஐயோ யோ, அந்த பாரதியா இது? அவனை ஏன் எங்க கூட்டு வந்த? என்ன பாஸ், இன்னும் என் மேல சந்தேகமா உங்களுக்கு? உங்களுக்கு இன்னும் அப்படி சந்தேகமா இருந்தா உள்ள இருக்கிற மீனாட்சியை கூட்டு வந்து பாரதி கிட்டே டைரக்டா கேட்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் என் வேலையை எவ்வளவு பர்ஃபெக்டா செஞ்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். ஏய் டேய், இவன் ஓவரா குடிச்சிட்டு உளறிட்டு இருக்காயா? உள்ள விட்டு போடா. சார் வாங்க சார் உள்ள போலாம். ஏய், stop. என்ன பாஸ் உள்ள போலாங்கற அதுக்குள்ளே வா நம்ம மாட்டிக்கிட்டே. சுமாரா அம்மா, இவரை டிராப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஏமா உங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஜிஹெச்ல அட்மிட் ஆயிருக்காருல்ல, அங்க போகாம இங்க நின்னுட்டு என்னமா பண்ற? ஒரு ஸ்மெல் கரெக்ஷன். என்ன? ஜிஹெச் கிடையாது, RAM ஹாஸ்பிடல். டேய், எந்த சூழ்நிலையிலும் நான் அதை பர்ஃபெக்டா ஞாபகம் வச்சிருப்பேன். நீங்க எல்லாம் கிளம்புங்க. சார் நீங்களும் ஆஸ்பத்திரிக்கு வாங்க. ஹாஸ்பிட்டலுக்கா? நானா? எதுக்கு? இப்ப நல்லா இருக்கீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நல்லா இருக்க மாட்டீங்களே. நல்லா இருக்க மாட்டேனா? அண்ணே வாங்க. நல்லா அண்ணே நீங்க பாத்துக்கோங்க, நான் போய் கூட்டு வரேன். சரி பாரதி. மீனாட்சி, மீனாட்சி நீ ஒண்ணும் பயப்படாத. முதல்ல அவளை அவுத்து விடுங்க. ஏய் யார் நீ? எதுக்கு அவுக்குற? யார கேட்டு கட்டல அவுக்குற? ஏய் தலைமா. ஐயோ ஐயோ ஓடுங்க, ஓடு. ஐயோ ஓடுங்க ரெண்டு பேரும். ஓடு சீக்கிரம் போக்கா. முதல்ல அவளை அவுத்து விடுங்க. சரி மீனாட்சி. ஏய் எங்க கிட்ட இருந்து தப்பிச்சிருவீங்களா? கூடுறாவல. விடுடா. விடுங்கல. விடு. விடுங்கடா. வைஷு கட்ட அவுத்து விடு. தப்பிக்க வா. விடுங்கடா சீக்கிரம். ஏய் விடுங்கடா. கொல்ல விட மாட்டேன். ஏய் விடு. டேய் விடுங்கடா. விடுங்கடா சொல்றேன். டேய் விடுறாங்களா? ஏய் விடுடா விடுடா. ஓடு. ஓடுங்க. ஐயோ ஓடு. உனக்கு ஒண்ணும் ஆகலல? நல்லா இருக்கு. சரியான டைமுக்கு நீ வந்த. அது நீதான் சூசகமா எல்லா தகவலும் சொல்லிட்டி. நான் எப்படி வராம இருப்பேன்? நான் மட்டும் இல்ல, நம்ம ஆட்டோக்கார அண்ணனுங்களும் வந்திருக்காங்க. அவங்கள அடிச்சு உட்கார வச்சிருக்காங்க. சரி வா போலாம். வைஷு போன கொடு. போலாம் வா. இங்கதான் இருக்கியா? இதுக்கெல்லாம் நீதான் காரணமா? வேணாமா, நிறுத்து. இப்படி வா, இப்படியா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? எல்லாரும் அடிச்சு முடிச்சுட்டாங்கல்ல, நீ வேற அடிக்கணுமா? கிளம்புமா. எவ்வளவுதான் அடி வாங்குறது? ஐயா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க ஐயா. அடிச்சதோட விட்டாங்க, போலீஸுக்கு போன் பண்ணாம இருக்காங்களா சொல்லுங்க. நல்ல ஞாபகப்படுத்துனீங்க. மீனாட்சி போலீஸ் போன் பண்ணு. ஐயோ போலீஸுக்கு போன் பண்றாங்கடா. ஏண்டா கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டியாடா? ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். ஐயோ ஆமா, ஒரு 2 பேரோட வேலை தான். அவனை தான் எங்களை கடத்தி வச்சிருந்தாங்க. இங்கதான் இருக்காங்க, வாங்க.
எல்லாம் உண்டான வாங்க. சீக்கிரம் வாங்க. பார்த்தா காஃபி சாப்பிட்றியா? வேணாண்ணா எவ்வளவு டென்ஷன்ல இருக்கேன், காபி குடிக்கிறேன்றீங்க. பிரபு காஃபி சாப்பிட்றியா? பா என்னப்பா நீங்க இப்ப என்ன நிலைமையில இருக்கோம்? நீங்க பாட்டுக்கு பொறுப்பே இல்லாம காஃபி குடிக்கிறேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அங்க வயசுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ நாங்களாம் பயந்து போயிருக்கோம். உங்களுக்கு கொஞ்சம் கூட பயமாவே இல்லையா? பா என்னப்பா சிரிக்கிறீங்க? ஏய் வைஷு யாரு கூடடா போயிருக்கா? மீனாட்சி கூட போயிருக்கா. மீனாட்சி இருக்கிற வரைக்கும் வைஷுக்கு ஒரு ப்ராப்ளம் வராது. எல்லாத்தையும் அவ பார்த்துப்பா. என்ன இவர் ஒருத்தர்? என்னடா இன்னும் காணோம்? தெரியலையாண்ணா. என்னம்மா என்னாச்சு? உனக்கு ஒன்றும் ஆகலல்ல? எனக்கு ஒண்ணும் ஆகலப்பா. அப்புறம் என்ன? மீனாட்சி என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன ஆகும்? ஆ, நான் சொல்லல மீனாட்சி காப்பாத்திடுவான்னு. என்ன மீனாட்சி அடிச்சு துவம்சம் பண்ணிட்ட போல இருக்கு. எப்படிப்பா நேர்ல பார்த்த மாதிரி சொல்றீங்க? ஏமா ஒரு பொண்ணு தனியா ஆட்டோ ஓட்டுறான்னா எவ்வளவு தைரியம் இருக்கணும். எத்தனை பேரை ஃபேஸ் பண்ணிருப்பா. அதை வச்சுதான் சொன்னேன். என்ன மீனாட்சி நான் சொன்னது கரெக்ட் தானே? ஆமா சார். எல்லா காரியத்தையும் இந்த மீனாட்சி கடங்காரி வந்து கெடுத்துட்டாளே. நம்ம பிளான் எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டா. அவங்க கிட்ட இருந்து இவ எப்படி தப்பிச்சு? என்ன கங்கா, எப்படி இவங்க தப்பிச்சிருப்பாங்க அப்படின்னு ஹஸ்கி வாய்ஸ் மனசுக்குள்ள ஓடுற மாதிரி இருக்கு. ஆமா ஆமா. இல்ல அதானே. ஆமாவோ இல்லையோ நல்லதை நினைச்சா சரிதான். மீனாட்சி என்ன நடந்ததுன்னு சொல்லு. இல்லாட்டி அவங்க மண்டையெல்லாம் வெடிச்சிரும். இப்படி வேற என்னை புலம்ப விட்டுட்டீங்களேடா. ஓடுறா ஓடுறா. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். ஆமா. அப்போ இந்த கிட்னாப் விஷயத்துல எங்க அப்பாவும் கூட இருக்காரா? எப்போ எந்த கிரிமினல் வேலை நடந்தாலும் அங்க உங்க அப்பா இருப்பார். அண்ணா சும்மா கங்காவோட அப்பாவை குறை சொல்லிட்டே இருக்காதீங்க. அவர் இருந்ததுனால தான் இன்னைக்கு வைஷுவை காப்பாற்ற முடியுது. என்னைக்காவது அவர் யாருக்காவது ஏதாவது நல்லது பண்ணிருக்காரா? இன்னைக்கு இந்த நல்லது நடந்திருக்குன்னா அதுக்கு காரணம் அந்த மீனாட்சியோட புட்சாலித்தனம். வைஷு ஓகே தானே? நீ ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ போ. சரிப்பா. கங்கா எல்லாருக்கும் கொஞ்சம் காஃபி போட்டு கொண்டுறியாம்மா? மீனாட்சி நீ யார் பெத்த பொண்ணோ தெரியலம்மா. நீ 100 வயசு சீரும் சிறப்புமா இருக்கணுமா. உன்னோட உயிரை பணைய வச்சு என் பொண்ணு உயிரை காப்பாத்திருக்க. உனக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போறேன்னே தெரியலம்மா. இந்த வீட்டுக்கு என்ன கெட்டது நடந்தாலும் அது ஏன் மூலமா தான் நடக்கணும். மத்தவங்க மூலமா நடக்க கூடாது. என்ன மீனாட்சி யோசிக்கிற? இல்ல சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன வெறும் நன்றி சொல்லிட்டு சும்மா இருக்கேன்னு பாக்குறியா? என்னோட ஒரு சின்ன கிஃப்ட். இந்த மாசம் உன்னோட ஆட்டோ டியூவை நான் கட்டுறேன். அண்ணா மீனாட்சி எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கு. அதுக்கு உங்களோட பரிசு இதுதானா? ஒரே ஒரு டியூ கட்டுறேன்றீங்க. உங்ககிட்ட இருந்து பெருசா பெருசா ஏதாவது எதிர்பார்க்கறேன்னா? சார் என்ன சார் சொல்றீங்க? காசுக்காகவா நான் இதெல்லாம் பண்ணேன்? வைஷு இல்லாம அந்த இடத்துல வேற யாரு இருந்திருந்தாலும் நான் இதுதான் சார் செஞ்சிருப்பேன். டேய் பார்த்தா, நீ ஏன்டா அவளை பிரிச்சு பாக்குற? மீனாட்சி நம்ம வீட்டு பொண்ணு. அவளுக்கு இன்னொரு பரிசு காத்திருக்கிறது. மாமா மீனாட்சி இனிமே நீ ஆட்டோ ஓட்ட வேண்டாம். நல்லா படிச்சிருக்க. எங்க ஆபீஸ்லயே உனக்கு ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் தரேன். மாசம் ஒரு நல்ல சம்பளமும் கொடுக்குறேன். கூடிய சீக்கிரம் நீ ஆபீஸ்ல ஜாயின் பண்ற. இந்த காக்கி சட்டைக்கு விடுதலை. ஓகேயா? நானும் அதை தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆபீஸ்க்குள்ள எப்படா நுழையிறதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்களே ஒரு லீடு கொடுத்துட்டீங்க. ஏமா மீனாட்சி, என்னம்மா இப்படி யோசிக்கிற? அந்த ஆபீஸ்ல வந்து வேலை பார்க்கறதுக்கு உனக்கு இஷ்டம் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவர் என்ன சொன்னாலும் எனக்கு ஓகே.
அண்ணா எனக்கு ஒரு டவுட்டு. மீனாட்சி நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துட்டா வைஷு யார் கிளாஸுக்கு கூப்பிட்டு போவாங்க? டேய், இந்த ஊர்ல ஒரே ஒரு ஆட்டோ தான் இருக்கா? முதல்ல இந்த ஆட்டோவை விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு. சரிண்ணா. மீனாட்சி, உனக்கு அன்னைக்கு ஹெல்ப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஒரு நாள் கூப்பிடு. அவங்களுக்கு ஒரு டின்னர் கொடுத்து அசத்திடுவோம். ஓகே? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சார். எங்களுக்குள்ள இதெல்லாம் சகஜம். நாங்கெல்லாம் எப்பயுமே ஒத்துமையா இருப்போம். சரிம்மா, உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எந்த நேரத்துல எந்த உதவி தேவைப்பட்டாலும் எங்கிட்ட அழைச்சிட்டு வா, நான் ஹெல்ப் பண்றேன். நில்லுங்க, எங்க போறீங்க? பார்த்தா தெரியல, மேடத்துக்கு காஃபி கொடுக்கதான். இப்ப உள்ள போனீங்க, செமையா வாங்கி கட்டிப்பீங்க. மேடம் பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. என்னாச்சு? வழக்கம் போலதான். அவங்க ட்ரீம் கம்பெனிக்கு டெண்டர் போட்டாங்கல்ல, அது புட்டுக்குச்சு. காஃபி குடிச்சா எல்லா டென்ஷனும் போயிடும். அவங்களால அடிக்கடி காஃபி குடிக்காமலாம் இருக்கவே முடியாது. உங்களால அவங்க கிட்ட திட்டு வாங்காம இருக்க முடியாது. அத நான் பாத்துக்கிறேன். மேடம், காஃபி. நான் உங்ககிட்ட காஃபி கேட்டேனா? எனக்கு காஃபி வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம். போ. யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்னத்த சொல்ல? மேடம், என்ன மேடம் காஃபி குடிச்சாங்களா? காஃபியை விட மேடம் பயங்கர சூடா இருக்காங்க. ஏன்பா, இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்ல மாட்டியா? தண்டத்துக்கு பொண்ணுங்க கிட்ட பேசிட்டு இருக்க. போ. ஐயோ, இதெல்லாம் எனக்கு தேவைதான். கொட்டேஷன்ல கரெக்ட்டா போட்டு தானே அனுப்பணும். அப்புறம் எப்படி மிஸ் ஆச்சு? அந்த கம்பெனில ஆர்டர் எடுக்கணும்னு பாக்குறேன், ஒவ்வொரு வாட்டியும் மிஸ் ஆயிட்டே இருக்கு. எப்படி மிஸ் ஆகுதுன்னே தெரியல. எத்தனைக்கும் பார்த்து தானே பண்ணேன். இவன் வேற நேரம் கட்ட நேரத்துல அடிப்போம். என்ன விவேக்? ரூபா, நான் போன் எடுக்கலன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? என்ன வேணும் உனக்கு? என்னாச்சு பேபி? கூல். ஏன் இப்படி டென்ஷனா இருக்க? அப்புறம் அழகு கம்மியாயிடும் டென்ஷன் ஆனா. அதனால இப்படிலாம் டென்ஷன் ஆகாத, சரியா? எப்பவுமே போன் எடுத்தா ஹாய் டார்லிங்னு சந்தோஷமா பேசுவ. இன்னைக்கு என்ன வெடுக்கு வெடுக்குன்னு பேசுற? என்ன பண்ண சொல்ற? நானும் எப்படியாச்சும் டெண்டர் போட்டு அந்த கம்பெனியோட ஆர்டர் பிடிக்கணும்னு பாத்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு வாட்டியும் தட்டி போகுது. அந்த கம்பெனிக்குள்ள என்னால நுழையவே முடியல. ஆர்டரே எடுக்க முடியல. ஏய், இரு. என்ன ஆச்சு? விவரமா சொல்லு. இந்த டெண்டர் நம்ம கையை விட்டு போயிடுச்சு. இருக்காதே, அதுக்கு சான்ஸே இல்லையே. ஏன் நம்ம கம்மியா தானே கோட் பண்ணோம்? நம்மளை விட யாரோ கம்மியா கோட் பண்ணிருக்காங்க. என்ன ஆச்சு ஏதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி விடு, இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாத. என்ன, இந்த ஊர்ல ஒரே ஒரு கம்பெனி தான் இருக்கா? டெண்டர் எடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட கம்பெனி இருக்கு. வேற ஏதாவது பிடிப்போம். நீ ரொம்ப டென்ஷனா இருக்க, வெளியே வரியா? நம்ம ஒரு காஃபி சாப்பிடுவோம். இல்ல நான் வரல. ரூபா, நான் என்ன சொல்ல வர்றேன்னா... சாரி விவேக், நான் இப்ப பேசுற மூட்ல இல்ல. பை. ரூபா, என்னம்மா ரூபா, ரொம்ப டென்ஷனா இருக்கு? என்ன அங்கிள் பண்றது? அந்த கம்பெனியோட டெண்டர் இந்த வாட்டியும் நம்ம கையை விட்டு போயிடுச்சு. கம்பெனிக்கு டெண்டர் கிடைக்கலையா? இந்த ஸ்வீட் எடுத்துக்க. அங்கிள், நானே டெண்டர் கை விட்டு போச்சேன்னு கவலையில இருக்கேன். நீங்க என்னடா ஜாலியா ஸ்வீட் கொடுத்துட்டு இருக்கீங்க? என்ன கிண்டல் பண்றீங்களா? என்னம்மா நீ, தோத்து போனவங்களுக்கு யாராவது ஸ்வீட் கொடுப்பாங்களா? நீ ஜெயிச்சிட்டம்மா. என்ன அங்கிள் சொல்றீங்க? நமக்கு அந்த டெண்டர் கிடைச்சிருச்சு. இப்போ இமெயில் செக் பண்ணி பார். எஸ், வாவ்! அங்கிள், எப்படி நடந்தது அங்கிள்? என்னால நம்பவே முடியல. அதான் நம்ம மேஜிக். எல்லாத்தையும் நான் விவரமா சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் உன்னை சில கேள்விகள் கேட்கணும். கேளுங்க அங்கிள்.
முதல்ல ஸ்வீட் எடுத்துக்க. சொல்லுங்க அங்கிள். நம்ம கம்பெனி டெண்டர் கோட் பண்ண விஷயத்த நீ யார்கிட்டயோ சொன்னியா? இல்ல அங்கிள், யார்கிட்டயும் சொல்லலையே. இல்ல நீ யார்கிட்டயோ சொல்லியிருக்க. நல்லா யோசிச்சு பாரு. நம்ம போட்ட கொட்டேஷனை விட கம்மியான ஒரு கொட்டேஷனை உங்க அப்பா பேர்ல நான் போட்டேன். இந்த ஆர்டரை வாங்கிட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது. இவ்வளவு நாள் நீ கம்பெனிக்கு கொட்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்க, ஆனா ஃபெயில் ஆகிட்டே இருக்க. அப்போ இந்த கொட்டேஷன் ஒன் வழியாவே வெளியில் எங்கேயோ லீக் ஆகுதுன்னு எனக்கு ஒரு டவுட். அதனால தான் நீ போட்ட கொட்டேஷனை விட நான் கம்மியான கொட்டேஷன் கொடுத்தேன். இதை பாருமா, நம்ம ஆஃபீஸ் விஷயத்தை எவ்வளவு நெருக்கமானவங்களா இருந்தாலும் வீட்டில் கூட பேசக்கூடாது. ரொம்ப சீக்கிரட்டா வச்சுக்கணும். இதை பத்தி மறுபடியும் சொல்றேன், வீட்டில் யார்கிட்டையும் பேசாத. அப்பதான் நம்ம கம்பெனியை சக்சஸ்ஃபுல்லா நடத்த முடியும். அதுவும் இல்லாம நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுமா, நம்ம மேல திடீர்னு ஒருத்தன் ரொம்ப அக்கறை காட்டினான்னா அங்கதான் நாம ரொம்ப உஷாரா இருக்கணும், அவங்கிட்ட ஜாகிரதையாவும் இருக்கணும். ஆனா உங்ககிட்ட இருக்கிற குறைய ஒருத்தன் எடுத்து சொல்றான்னா அப்பதான் நீ ஜாகிரதையா புரிஞ்சுக்கணும், என்ன காரணத்துக்காக சொல்றாங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். நான் என்ன சொல்லல, பொதுவா சொன்னேன்.